கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நீங்கள் நம்முடைய அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் பிரென்னம் கூடாரம் ஜெஃபர்சன்வில் அமெரிக்காவில் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி 1961ஆம் ஆண்டு ரெஸ்பெக்ட்ஸ் மரியாதை என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். நான் ஆஸ்பத்திரியை விட்டு சற்று முன்பு வெளியே வந்தபோது ஒரு விதமாக அதை கர்த்தருடைய கரத்திலே விட்டு வந்தேன். எனக்கு ஜலதோஷம் இருப்பதால் தொண்டை சற்று கரகரப்பாய் இருக்கிறது. ஆனால் நான் நினைத்தேன், நான் இங்கு வரக்கூடிய அளவிற்கு என் தாயார் சுகமாயிருந்தால் நான் இங்கே வந்து மறுபடியும் உங்களை சந்திப்பேன் என்று எண்ணினேன். ஏனென்றால் என் தாயாரை போன்று அங்கே யாராவது படுத்திருப்பதை நான் கண்டவுடன் இங்கேயும் இந்த தாயார்களும் தகப்பன்மார்களும் இருக்கிறார் என்பதை அறிந்தபடினாலும் நாம் எல்லாரும் அந்த நிலையை அடைய வேண்டியவர்களாய் இருக்கிறோம் என்பதை அறிந்தபடினாலும் என் தாயார் போவதற்கு ஆயத்தமாய் உள்ளார்கள் என்பதை நினைக்கும் போது நான் மிகவும் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். பின்னர் இன்னொரு காரியத்தை நான் சபைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். சகோதரி வில்சனை அங்கே எங்கேயோ பார்த்தேன் நினைக்கிறேன். அதோ அங்கே இருக்கிறார்கள். சகோதரி சாத்மன் ஒருவேளை கட்டிடத்திற்குள் எங்கேயும் இருக்கிறார்கள். என்னுடைய தாயார் உட்கார்வதற்கு அவளுக்கு உதவி அளித்த உங்களில் அநேகர் இங்கு இருக்கிறீர்கள். அது மிகவும் விசுவாசம் உள்ள ஒரு செயல். நீங்கள் யாவரும் செய்த எல்லா காரியங்களையும் நான் பாராட்டுகிறேன். உண்மையாகவே எங்கள் குடும்பம் கலைத்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு இரவும் நாங்கள் தங்குகிறோம் என்று. குடும்பத்தில் பெரும்பாலான வேலைக்கு செல்கின்றனர். ஆகவே மேடாவும் நானும் அல்லது டிலரோசாவும் அவருடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறார்கள். ஆக அந்த விதமாக எங்களில் ஒரு சிலரோடு மாத்திரம் எல்லா வேலைகளும் பகிர்ந்து கொள்வது மிகவும் கடினமாக இருக்கிறது. அது மிகவும் கலைத்து போக பண்ணுகிறது. எங்கும் போக முடிகிறதில்லை. எது பகல் எது இரவு என்று கூட சொல்ல முடிகிறதில்லை. அதிலும் விசேஷமாக மேடாவுக்கும் எனக்கும் உள்ள வயதை அடைந்த பிறகு களைத்து போக அநேக இரவுகள் தேவையில்லை. சற்று வயதாகும் போதே கழித்து விடுவோம். ஆகவே நான் ஓய்வின்றி இரவு பகலாய் கழித்தது நினைப்பது வழக்கம். என்னுடைய பழைய டி மாடல் போர்ட் காரில் நான் கலிபோர்னியால இருந்து வருவேன். வழியில் கொஞ்சம் தூக்கம் வரும். சில நேரங்களில் எனக்கு 4 அல்லது 5 நாட்கள், ஏன் 7 நாட்களும் கூட ஆகும் வந்து சேர. தொடர்ந்து ராபகலாய் வண்டி ஓட்டுவேன். நான் சிறிது களைத்து போய் விடுவேன். அப்பொழுது நான் வண்டியை புல்தரின் மேல் ஓட்டி நிறுத்தி வண்டிக்கு அடியில் ஒரு துப்பட்டியை விரித்து 1 மணி நேரம் அதில் உறங்கிவிட்டு தொடர்ந்து ஓட்டி போவேன். சகோதரன் நேவில் அப்போதை காட்டிலும் அதிகம் மாறிவிட்டேன் இல்லையா? நான் 25 வயதை ஏற்கனவே கழித்து விட்டேன் என்று உணர்கிறேன். இன்றிரவு தேவனுடைய வீட்டில் இங்கு இருப்பதை நான் ஒரு பெரிய சாக்கியமாக கருதுகிறேன். தேவன் கொடுத்ததான எனக்கு தேவையான சில குறிப்புகள் என்னிடம் உண்டு. இன்று காலையில் ஒரு கால் எனக்கு ஒரு தருணம் கிடைத்ததானால் வியாதிஸ்தர்களுக்காக ஜெயிப்பதற்கு முன்னர் இதன் பேரில் பேசலாம் என்று இருந்தேன். ஆனால் இன்று காலையில் நான் கேள்வி பதில்களில் அதிக தாமதமாகிவிட்டதினால் ஒரு கால் தாயாருக்கும் சுகமாயிருந்தால் இன்றிரவு நான் இங்கே வருவதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கும் என்று நினைத்தேன். சகோதரன் நெவலுடைய திட்டத்தை பாதிக்காவிட்டால் கொஞ்ச நேரம் பேசலாம் என்று இருக்கிறேன். அறையில் நான் நின்று கொண்டிருக்கும் போது இன்றிரவு நம்முடன் இருக்கின்ற ஒரு கிறிஸ்தவ சகோதரி ஒரு அற்புதமான சாட்சியை சொன்னாள். இன்று காலையில் அவள் ஜெப வரிசையில் இருந்தால். அவள் நின்று கொண்டு வேறு யாருக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய இருண்டதான ஒரு அறையில் கர்த்தருடைய கடைசி ராபோஜன படம் தொங்கிக் கொண்டிருந்தது. எந்த கோணத்திலும் சூரிய வெளிச்சம் உள்ளே வீசக்கூடாதபடியாய் அவரை அமைந்திருந்தது. இன்று பிற்பகல் சுமார் 3 மணி அளவில் 7 சபை காலங்களை இங்கே பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது நம்மிடையே தோன்றின நாம் கண்டதான அந்த ஒளிவட்டம் ஏறக்குறைய வானவில் நிறத்தில் அப்படத்தில் கர்த்தராக இயேசுவின் தலையின் மேல் வந்து நிற்க அதை சிறிது நேரம் அவள் கவனித்துக் கொண்டிருந்தாளாம். நான் அந்த கதையை புரிந்து கொண்ட விதமாக அவள் போய் அதை தன் சகோதரியிடம் கூறினாளாம். அவர்கள் வந்து அதிக நேரமா ஏறக்குறைய 1 மணி நேரம் இருக்கலாம் கவனித்துக் கொண்டு பிரமித்தார்களாம். அதன் பின்னர் தன் அயலான ஒரு தேவ ஊழியக்காரனை அவர்கள் அழைத்தார்கள். சகோதரன் ஸ்ட்ரைக்கர் அவர்களை அழைத்து அந்த காரியத்தை காணும்படி சொன்னாலாம். அவர்கள் உட்கார்ந்ததை கவனித்தார்களாம். சுமார் 5 மணி வரை கவனித்துக் கொண்டிருந்தார்களாம். அந்த ஊழியரை ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது என்னவோ ஜெபம் அவரால் செய்ய முடியாமல் போயிற்று. சிறிது நேரத்துக்குள் யாரோ ஒருவர் ஒரு செய்தியை கொடுத்தார். அதன் அர்த்தம் என்னவென்பதை அவர்கள் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த செய்தியானது மீண்டும் வந்தது. அந்நிய பாஷையில் பேசிக் கொண்டு வந்தது. அதில் தவறாக வியாக்கியானிக்கப்பட்டது என்றும் சரியான அர்த்தத்தை கொடுக்கவில்லை என்று சொல்லப்பட்டது. நான் நினைக்கிறேன் சொல்வது சரியில்லை என்று. இல்லையா சகோதரி புரூஸ்? அவர்கள் அதற்கு சரியாய் சொல்லவில்லை. அவர்களை பாராட்டுவதன் அடையாளமாக அது காட்டப்பட்டது என்றும், அதாவது இந்த கூடாரத்திலிருந்து வரும் செய்தியை அவர்கள் விசுவாசிப்பதன் காரணமாக என்று சொல்லப்பட்டது. மட்டுமல்லாமல் அவர்கள் நடந்த சம்பவத்தை காட்டிலும் இன்னும் மகத்தான காரியங்களை காண போகிறார்கள் என்றும், தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் கூட காண்பார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆகவே நாம் கடைசி நாட்களில் காலத்தின் முடிவின் நெருக்கத்தில் நாம் இருக்கிறோம். சிலருக்கு இவைகள் ஒரு கால் மிகவும் பயங்கரமாய் இருக்கலாம். வேறு யாருமல்ல, கிறிஸ்தவர்களுக்கு. நாம் இங்கு இருப்பது எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. நாம் முடிவில் இருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. நான் அதை ஒரு முறை ஒரு கூட்டத்தில் சொல்லி இருக்கிறேன். என்னிடம் பேசிக் கொண்டிருந்த நபர் நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார். என்ன உலகத்தின் முடிவு உண்டாவதை காண உமக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதா என்று சொன்னார். நான் சொன்னேன், ஆம் ஐயா, நிச்சயமாக என்றேன். அது அர்த்தமற்றதா இருக்கின்றது. உலகத்திற்கு முடிவு வர வேண்டும் என்று எவனாவது விரும்புவானா என்று சொன்னார். உலகத்தின் காலத்தின் முடிவில் இயேசு வருவார். அவரைத்தான் நான் காண விரும்புகிறேன். அவர் பிரசன்னமாவதிலே விரும்பும் யாவருக்கும் என்று வேதம் சொல்லுகின்றது என்று சொன்னேன். புரிகின்றதா? இந்நாட்களில் ஒன்றில்
ஜீவியத்தின் பழைய காரியங்கள் யாவும் ஒடிந்து போக போகிறது என்பதை அறிந்திருப்பதே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாம் அவரை காண போகிறோம். ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்னர், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னர் அடிமைதனம் இருந்த பொழுது ஒரு கருத்த நிற வயோதிப மனிதன் இருந்தான். அவர் பழைய புறநகர் பாடல்களை பாடி சபை நடத்துவார். அவர்கள் கூடி வந்து அடிமைகளுக்குள்ளே ஊழியம் செய்து பிரசங்கம் கூட்டம் நடத்துவார். ஒரு நாள் ஒரு வயதானவர் அங்கே ரட்சிக்கப்பட்டான். அவன் ரட்சிக்கப்பட்ட போது அவன் விடுவிக்கப்பட்டதை உணர்ந்தான். அடுத்த நாள் காலை தோட்டத்தில் இருந்த மற்ற அடிமைகளிடம் நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்ல தொடங்கினான். ஆகவே அவனுடைய முதலாளி வந்து அவனை பிடித்து இழுத்து, சாம், இங்கே பார், என்ன நீ ஏதோ விடுவிக்கப்பட்டா என்று மற்ற அலுவலகம் சொல்லிக் கொண்டிருக்கின்றாயே, அது என்ன என்றான். அவன், ஆம் முதலாளி, அது உண்மைதான் என்றான். கடந்த இரவு ஒரு கூட்டத்தில் நான் பாவம் மரணம் என்பவரின் பிரமாணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டேன் என்றான். அதுதான் காரியம் என்றான். பாவம் மரணம் என்ற பாவம் பிரமாணங்கள் என்று நான் விடுதலை ஆனேன். ஒரு காலத்தில் அதற்கு அடிமைகளா இருந்தீர்கள், உங்களுக்கு புரிகின்றதா? ஆனால் இப்பொழுதோ அவைகளின்றி விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள், புரிகின்றதா? நான் இன்று காலையில் சொன்னது போன்று மரணம் பாவத்திற்குள் தான் தங்கியுள்ளது. பாவமும் மரணமும் ஒன்றுதான், புரிகின்றதா? ஆனால் நீ பாவத்துக்கு விலகி இருக்கும் போது நீ மரணத்திற்கு விலகி இருக்கின்றாய். ஆனால் நீ பாவத்திற்குள் இருக்கும் போது மரணத்துக்குள் இருக்கின்றாய், புரிகின்றதா? ஆகையினால் நீ பாவம் மரணம் என்பதின் பிரமாணத்தினின்று விடுவிக்கப்பட்டிருக்கும் போது நீ கிறிஸ்து இயேசுவுக்குள் புதிய சிருஷ்டியாய் இருக்கின்றாய். அப்பொழுது நீ சுயாதீனனாய் இருக்கின்றாய். அவனுடைய முதலாளி அவனிடத்தில், சாம், நீ உண்மையாகவே அப்படி ஆகிவிட்டாயா என்றார். அவன், ஆமையா, கர்த்தர் என்னை கடந்த இரவு அழைத்து என் ஜனத்தாரோடு பேசும்படியாய் சொன்னார். அவர்களும் பாவ மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆகும்படியாய் அவர்களுடன் பேசு என்றார். நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம், இருப்பினும் பாவ மரணம் என்பதன் பிரமாணத்தினின்று நாங்கள் விடுதலையாய் இருப்போம் என்றான். அவன், சாம், உண்மையாகவே நீ அப்படி ஆகிவிட்டாயா என்றான். அவன், முதலாளி, ஐயா, நான் இதை உம்மிடம் சொன்னவுடன் நீர் என்னோடு என்ன செய்ய போகிறீர் என்று நான் அறியேன். ஆனால் நான் ஒரு சுயாதீனன் என்று உமக்கு சொல்லுகிறேன் என்றான். நான் பாவ மரணம் என்பதன் பிரமாணத்தினின்று விடுதலையானவன் என்றான். அதற்கு அவன் முதலாளி, சாம், நானும் கூட ஒரு கிறிஸ்தவன் என்று உனக்கு தெரியும். தேவன் உன்னை பாவ மரணம் என்று உன்னை விடுதலை ஆக்கினபடினால் நீ ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கின்றாய். உன்னுடைய சகோதரருக்கு நீ இதை குறித்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றாய். இன்று காலையில் நான் போய் உன்னை விடுதலை ஆக்கி பிரகடனத்தில் கையொப்பமிட போகிறேன். நீ உன் சகோதரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஒருவராலும் கட்டுப்படாதவனாய் ஒரு சுயாதீனாய் இரு என்றான். அந்த வயோதிபன் எத்தனையோ வருஷங்களாக பிரசங்கித்தானா. ஒரு சமயம் நாம் எல்லாரும் செய்வது போன்று வாழ்க்கை முடிவிற்கு வந்தான். நாம் நம்முடைய பாதை முடிவிற்கு வரும்போது அவன் வந்தபோது அவன் படுக்கையானான். அவன் பிரஞ்சையற்று அநேக மணி நேரங்கள் அப்படியே இருந்தான். அவனை அறிந்த வெள்ளைய சகோதரரில் சிலர் அவனை காணும்படியாக வந்தார்கள். அவன் உணர்வடைந்த பொழுது கண்பிடித்து பார்த்தபோது ஒரு கூட்ட ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். அவன் சுற்றுமுற்று பார்த்து, அங்கே இன்னுமா முடியவில்லை என்றான். அவர்கள் அவனிடத்தில், சாம், இவ்வளவு நேரமா நித்திரையா இருந்தா என்றார்கள். அவன், இல்லை, நான் தூங்கவில்லை, நான் அக்கறையில் இருந்தேன் என்றான். அந்த ஊழியக்கார சகோதரர்கள், சாம், நீ அக்கறையில் என்ன கண்டாய் என்று எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அவன், நான் ஒரு மகா பெரிய வெள்ளை முத்துக்களால் ஆன ஒரு கதவிற்கு உள் நடந்தேன். அப்படி நடந்து நான் அங்கே போன போது நான் சிங்காசனத்தையும் அவரையும் கண்டேன். தேவதூதன் ஒருவன் மேலாக வந்து, நீ சாம் தானா என்றான். அவன், நான் தான் என்றான். தூதனானவன், சாம், இங்கே ஒரு அங்கியும் கிரீடமும் இருக்கிறது. நீ பூமியில் செய்த உன்னுடைய மகத்தான கிரியைகளின் மூலமாக இவைகளை ஜெயித்து பெற்றுக் கொண்டாய் என்றான். அதற்கு அவன், அதன் பலனாக ஒரு அங்கியும் ஒரு கிரீடத்தையும் குறித்து என்னிடம் பேசாதே என்றான். தூதனானவன், அதன் பலனாக உனக்கு என்ன வேண்டும் என்றான். அவன், அவரை 1000 ஆண்டுகள் பார்த்து கொண்டிருக்க மட்டும் அனுமதித்தால் போதும் என்றான். நாம் எல்லாரும் அமிதமாகவே உணர்கிறோம். உங்களுக்கும் அப்படித்தானே? எனக்கு அங்கிகளும் கிரீடங்களும் மாளிகைகளும் வேண்டாம். நான் அவரை நோக்கி பார்க்க விரும்புகிறேன். வெறுமனே பார்த்து கொண்டிருந்தாலே, அப்படியே பார்த்து கொண்டிருந்தாலே போதும். உங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லையா? நான் அதை செய்யும் போது சகோதரன் நெவில் உங்களுடைய கையை பிடித்துக் கொண்டிருக்க விரும்புகிறேன். நாம் இருவருமாக சேர்ந்ததை செய்யலாம். அதை குறித்து சற்று யோசியுங்கள் சகோதரன் நெவில். நாம் அனலிலும் குளிரிலும் மற்ற காரியங்களிலும் இஜெப கூடத்தில் நாம் ஒன்றாயிருந்தோம். ஆனால் இங்கே நாம் எதை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள். ஜீவிக்கின்ற தேவனுடைய குமாரனை. அது அற்புதமாக இருக்கும் அல்லவா? வெறுமனே அவரை நோக்கி அவர் முக சாயலை பார்ப்பது. என்னுடைய ஜீவியத்தில் நான் 3 முறைகள் அவர் தரிசனத்தில் கண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நேரத்திலும் அவர் தேவண்ணமாய் காணப்பட்டார். அவருடைய சாயலை வரையத்தக்கதாக இந்த உலகத்தில் ஒரு ஓவியனும் இருக்க முடியாது. அவரை போன்று காணக்கூடியதான ஏதோ ஒன்றை அவர்களால் வரையக்கூடும். ஆனால் அவர் பேசுவாரையானால் உலகமானது முடிவுக்கு வரும் புருஷத்தன்மையை கொண்டவராய் இருந்தார் எனக்கு அவர் காணப்படும் போது. இருப்பினும் அவ்வளவு இனிமையானவராய், அழகானவராய், அவருடைய முகத்தில் அநேக பாவனைகள், தன்மைகள் காணப்பட்டது. அவைகளை ஒரு ஓவியினாலும் அறிய முடியாது. ஏதாவது ஒரு நாளிலே நேரில் காண நிச்சயம் விரும்புகிறோம். அவர் தமது விலையேற பெற்ற கரங்களை உயர்த்தி என்னிடத்தில் வாருங்கள் என்று கூறினதை கேட்க எவ்வளவு விருப்பம் என்று நான் அடிக்கடி நினைப்பதுண்டு. அவருடைய முகத்தில் காணக்கூடிய களைப்பும் தளர்ச்சியும் காண, அவருடைய பிரயாணத்தினால் அவர் களைத்தும் தளர்ச்சி அடைந்தும் இருக்கும் போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கவில்லை, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமுமான தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அவர்
அப்படி சொன்னபோது அதை கேட்க எனக்கு அதிக விருப்பம். அந்த நாளிலே நான் அங்கே இல்லை. நான் பேதுருவோடும் யோவானோடும் யாக்கோபோடும் அப்போது இல்லை. ஆனால் அவர் இந்த வார்த்தைகளை சொல்லும் போது நான் அங்கே இருப்பேன். அதாவது நல்லது, உத்தமம், உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று சொல்லும் போது, இது வேறு வார்த்தைகள் எழுதினவர்களை பற்றி நினைக்கும் போது, பவுல், ஏசாயா, எரேமியா, அப்போஸ்தலர்கள் யாவரும், அந்த வெளியேற பெற்ற சகோதரர்கள், இப்பொழுது அவர்கள் எங்கிருந்தாலும் சரி, அவர்களோடு இடைப்பட்டு இவைகளை முன்பதாகவே காணும்படி செய்து அவைகளை எழுத செய்து அவர்களுக்கு வேதத்தின் வரங்களை, தீர்க்க தரிசனம், பாஷைகளில் பேசுதல், அற்புதங்கள், அடையாளங்கள், இப்படியாய் வரங்களை அவர்களுக்கு கொடுத்தார். அதே மனிதர்கள் இப்பொழுது அவர்கள் எங்கே இருந்தாலும் நாம் அவர்களோடு கூடத்தான் இருக்க போகின்றோம். அதே தேவன் அதே காரியங்களோடு, அது ஏதோ நான் யூகிக்கிறேன் என்பதாய் அல்ல, இப்பொழுது நாம் அதை அறிந்திருக்கிறோம். புரிகின்றதா? ஏனெனில் அவர் உண்மையாகவே பிரசன்னராய் இருக்கிறார். நாமும் அது அப்படியாய்த்தான் இருக்கின்றது என்று அறிவோம். ஆகவே இப்பூமியில் உள்ள அனைவரிலும் மிகவும் சந்தோஷமானவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அல்லவா? இதை காட்டிலும் வேறு எந்த வாஞ்சை இருக்க வேண்டும்? இன்று பிற்பகல் நான் ஒரு வயதானவரோடு பேசிக் கொண்டிருந்தேன். நான் நினைக்கிறேன் அவருக்கு 88 89 வயது இருக்கும். சமீபத்தில் ஒரு கிறிஸ்தவனாக ஆனவர். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். அச்சமயம் அவரிடத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் போட்டுக்கொள்ளும் ஆடையை இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. நான் அவரை தண்ணீர் மேடைக்கு கொண்டு போய், நான் நினைக்கிறேன் சகோதரன் புட் அவர்கள் தான் அவனுக்கு மாற்று ஆடைகளை கொடுத்தார் என்று. நாங்கள் அவருக்கு தண்ணீரில் ஞானஸ்நானம் கொடுத்தோம். அவர் சொன்னார், அதாவது அவர் ஒரு பையனாய் இருந்த போது இப்பொழுது அவர் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறார். அவர் ஒரு பையனாய் இருக்கும் போது இப்படி $30 மாத சம்பளத்திற்கு வேலை செய்தாராம். அவர் வயதானவர் ஆகும் மட்டாக விவாகமே செய்து கொள்ளவில்லை. அவர் வயோதிபர் ஆகும் போது பிச்சை எடுத்துக்கொண்டு வீதியில் படுத்திருக்க கூடாது என்ற நீண்ட கால நோக்கம் கொண்டவராய் அவரால் சேமிக்கக்கூடிய சிறு சில்லறைகளை சேர்த்து வைத்து அதனை முதலீடு செய்தார். அவர்கள் நன்றாக பலன் தந்து அதிகமாக சேர தொடங்கியது. இப்பொழுது அவர் அதோ இருக்கிறார். 80க்கு மேல் அவருக்கு வயதாகிவிட்டது. 88 அல்லது 89 நிமிடம் சொன்ன ஞாபகம் இருக்கிறது. இன்னைக்கும் நடமாடிக்கொண்டு இன்று காலையில் சபையில் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் எதை குறித்தும் கவலைப்பட அவசியம் இல்லாத அளவிற்கு அவரிடத்தில் பணம் உண்டு. அவர் இன்னும் 100 வருடங்கள் இருக்க வேண்டியானாலும் பொருளாதாரம் என்ற வகையில் அவர் கஷ்டப்பட வேண்டியிராது. நல்ல இருதயம் உள்ள நல்ல பரிசுத்தமான சகோதரன். கிறிஸ்தவர்களுக்கு எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று அவர் அறிந்திருந்த காரியங்களையும் அவர் செய்தார். பின்னர் நான் அவரிடம், அவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய வெளியேற பெற்ற சகோதரனே, நீ இன்னும் 88 87 வயதானவராய் இருக்கும் போதே தேவன் அவருடைய கிருபையின் கீழாக உன்னை அழைத்து ஒரு பரலோக வீட்டிற்கு போக உமக்கு நித்திய ஜீவனை அளித்தார். ஒரு வாழ்க்கையை முற்றுப்படுத்த இதற்கு மேல் உனக்கு என்ன வேண்டும்? ஆமையா, நம்மால் சேகரித்து வைக்கக்கூடிய ஆஸ்தி எல்லாம், இந்த உலகில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம், அவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, மனிதன் என்ன செய்திருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இங்கே விட்டு விட்டு நீ மறிக்கத்தான் வேண்டும். வீணான இவ்வுலகின் ஐஸ்வர்யத்தை இச்சி அதையுங்கள், அவைகள் சீக்கிரமாய் அழிந்து போகும். நித்தியமானவைகளிலே உங்கள் நம்பிக்கையை பெருக்குங்கள், அவைகள் எப்போதும் ஒழிந்து போகாது. அது உண்மை. தேவனின் மாறாத கருத்தை பற்றி கொள்ளுங்கள். அந்த பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும். இனி ஜெப கூடாரத்தில் நாங்கள் அதை அதிகமாய் பாடுவதுண்டு. காலம் அதிவேகமாக கடந்து செல்லுகின்றது. இவ்வுலகின் நசிக்க முடியாதது எதுவுமே நிற்க முடியாது. நித்தியமானவைகளிலே உங்கள் நம்பிக்கையை பெருக்குங்கள். தேவனின் மாறாத கருத்தை பற்றி கொள்ளுங்கள். இன்றிரவு என் வயதான தாயார் அங்கே படுத்துக் கொண்டிருக்கிறாள். என்னிடம் $10 கோடி இருக்குமாயின் எல்லா காசையும் அவருடன் ஒரு மணி நேரம் பேசுவதற்கென்று நான் கொடுத்து விடுவேன். நிச்சயமாக நான் கொடுத்து விடுவேன். அவளிடம் $10 கோடி இருந்துதான் என்ன நன்மையை அது அவளுக்கு செய்யும்? ஒன்றும் செய்யாது. புரிகின்றதா? அந்த காரியங்கள் அவளிடம் இருக்கின்றன. அவள் பூமிக்குரிய பொக்கிஷத்தையும் விட்டு விட்டு போகவில்லை. ஆனால் இதை அவள் விட்டுவிட்டால் அவள் கர்த்தராகிய இயேசுவை தன் சொந்த ரட்சகராக அறிந்திருக்கிறாள். அதுதான் முக்கியமான காரியம். இப்படியா இருக்கின்றபடியால் இன்றிரவு நம்முடைய காரியங்களை கணக்கெடுத்து பார்ப்போமாக. நாம் ஜெபத்திற்கு போவதற்கு முன்பாக நான் இன்றிரவு தேவனோடு எந்த நிலைமையில் நிற்கிறேன் என்று சிந்திப்போமாக. நம்முடைய இருதயங்களில் நாம் ஆராய்ந்து பார்த்து, கர்த்தாவே, இன்றைக்கு நான் எந்த ஆத்மையாவது புண்படுத்தி இருக்கிறேனா? யாராவது விலகி செல்ல நான் காரணமாயிருக்கிறேனா? நான் ஏதாகிலும் தவறாக சொல்லி இருக்கிறேனா அல்லது செய்திருக்கிறேனா? அப்படி இருந்தால், ஓ தேவனே, அதற்காக என்னை மன்னித்தருளும். புரிகின்றதா? என் விசுவாசம் உம்மை மேலே நோக்குகிறது. கல்வாரியின் ஆட்டுக்குட்டியே, தெய்வீக ரட்சகரே, இப்பொழுது நான் ஜெபிக்கும் போது கேளும். என் குற்றங்கள் எல்லாம் போக்கிவிடும். இன்று முதல் நான் முற்றிலும் உம்முடையவனாய் இருக்கட்டும். வாழ்க்கையின் இருள் கொண்ட சிக்கலான பாதையில் நான் நடந்து கவலைகள் என்னை சூழும் போது நீரே என் வழிகாட்டியாயிரும். இருள் வெளிச்சமாக மாற கட்டளிடும். கவலைகளையும் பயத்தையும் நீக்கிவிடும். நான் என்றும் உம்மை விட்டு வழி தவறாதபடி செய்யும். என்னை பாதையில் வைத்தருளும் கர்த்தாவே. உம்முடைய சித்தத்தின் மையத்தில் என்னை வையும். வாலிபமோ வயோதிபமோ, நீங்கள் எத்தனை காலம் ஜீவிக்கலாம் என்பதை நாங்கள் அறியோம். இருப்பினும் உங்களுக்கு 80 வயது இருக்கலாம். நாளை காலை மட்டும் நீ ஜீவிப்பாயானால் 16 17 பையனும் பெண்ணை காட்டிலும் அதிகமாக ஜீவித்திருக்கலாம். நாளை காலை பொழுது விடுவதற்குள் தேவனை சந்திக்கும்படியாக அநேக 16 17 பையன்களும் பெண்களும் மரித்து போகலாம்.
அது உண்மை. ஆகவே வயதிற்கும் இதற்கும் ஏதும் சம்பந்தம் கிடையாது. காரியம் என்னவென்றால், நீ அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கின்றாயா? அதுதான் முக்கியமான காரியம். நாம் தலைகளை வணங்கி ஜெபிக்கின்ற வேளையிலே இந்த காரியங்களை சிந்திப்போம். ஓ கிருபையுள்ள பரிசுத்தமுள்ள பயபக்திக்குரிய ஜீவனின் பிதாவே, உம்முடைய சமூகத்துக்குள்ளாக வருகிறோம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, இன்றிரவு நாங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கத்தக்க சாக்கியத்தை தந்தமைக்காக எங்கள் இருதயத்தின் ஆழத்தினின்று உமக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். அந்த ஆஸ்பத்திரியில் கொஞ்ச நேரத்திற்கு முன்னர் இங்கும் அங்குமாய் நடந்து கொண்டு வெங்கையற்றவர்களையும் ரத்தம் அழிந்து கொண்டிருக்கிறவர்களையும் அழுது கொண்டிருக்கிறவர்களையும் அங்கே பார்த்து கொண்டிருந்தோம். இன்னுமாக மற்ற மூளை கோளாறு உள்ளவர்களையும் கட்டிலின் மேல் கட்டி போடப்பட்டிருக்கிறவர்களையும் பார்த்தோம். ஓ தேவனே, அவர்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி ஜெபிக்கிறேன் பிதாவே. அதனால் ஜீவன் அவர்களை விட்டு போகும்போது உம்மை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கும்படியாக கர்த்தாவே, அங்கிருக்கும் ஒவ்வொருவரும் இங்கிருக்கின்ற ஒவ்வொருவராய் இருக்க நேர்ந்தால் என்று சிந்தித்தால் உமது கிருபையே எங்களை காத்ததாய் இருக்கிறது. ஆனால் இன்றிரவு மறுபடியும் கூடி வந்து எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள எங்களை ஜீவனோடு வை. அப்படிப்பட்ட எண்ணங்கள் இப்பொழுது எங்கள் மனதையும் சிந்தையையும் ஊடுருவிக் கொண்டிருக்கின்றது கர்த்தாவே. எங்களுடைய இருதயத்தின் கடிவாளத்தை இப்பொழுது நீர் ஆராய்ந்து எங்களை பற்றின ஏதாவது அசுத்தமான காரியங்கள் இருக்குமாயின் கர்த்தாவை எடுத்து போடும் பிதாவே. தேவனே, எங்கள் ஆத்துமாக்கள் உமக்கென்று பரிசு செய்து கொள்ளும். நீர் எங்களுக்கு செய்த எல்லாவற்றிற்காகவும் நீர் செய்வீர் என்று விசுவாசிக்கின்ற யாவற்றிற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகோதரி புரூஸின் வீட்டில் தோன்றின அந்த ஒளிக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நான் அதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறேன் என்றால் அது அவர்களை பலப்படுத்தும். இப்பொழுது கர்த்தாவே, இங்கே இந்த ஜெப கூடாரத்தில் உம்முடைய பிரச்சனையானது தொடர்ந்து எங்கள் ஆத்துமாக்களை இன்றிரவு புத்துணர்ச்சி பெறும்படியாய் செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெப கூடாரத்திற்காக பிதாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதனுடைய போதகராகிய சகோதரர் டேவிட் அவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்மையும் நேர்மையுமான ஒரு மனிதன், கிறிஸ்துவின் பேரிலும் அவருடைய சபையின் பேரிலும் மிகுதியான அன்பை கொண்ட ஒரு மனிதன். அவரையும் அவருடைய அருமையான மனைவியும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அவர்களை பூமியில் நீண்ட காலம் எங்கள் மத்தியில் வாழும்படியாய் அருள் செய்யும். வியாதியை அவருடைய வாசலிலிருந்து விலக்கி அவர்களை சுகதேகியாய் வையும். வியாதியை எங்கள் அவருடைய வாசல்களில் இருந்தும் விலக்கி எங்களை சுகதேகிகளாய் உம்மை சேவிக்கும்படியாக வைப்பீராக. இப்பொழுது ஆராய்ந்து பார்ப்பதற்காக எங்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் மீது வைக்கிறோம். இன்னும் சில வினாடிகளில் நான் என் கண்களை திறந்து உம்முடைய வார்த்தையை படிக்க போகிறேன். உமக்கு சித்தமாய் இருக்குமானால், என் மேல் விழுந்த கடமையாய் இருக்குமானால், ஜீவ அப்பத்தை பிட்டு ஜனங்களுக்கு இன்றிரவு கொடுக்கும்படியாய் செய்யும். இப்பொழுது கர்த்தாவே, இங்குள்ள எளிய விடாய்த்து போன ஆத்துமாக்களுக்கு இன்று உதவியாய் இருக்க ஏதாவது ஒன்றை நான் அவர்களுக்கு சொல்லும்படியாய் எனக்கு உதவி செய்யும். அவைகள் திருத்தும் வார்த்தைகளாக அமைந்து நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும், நாங்கள் பரலோகத்தை எங்கள் வீடாய் ஆக்கிக் கொள்ள வேண்டுமானால் தற்போதைய உலகினில் எவ்வாறு ஜீவிக்க வேண்டும் என்றும் அறிந்து கொள்ளும்படியாய் செய்யும். அழியும் கர்த்தாவே, வியாதியை சுகப்படுத்தும். எங்கள் மத்தியில் யாராவது வியாதியாய் இருப்பார்களாயின் கர்த்தாவே, நீர் அவர்களை சுகப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். களைத்து போய் உள்ளவர்களை பலப்படுத்தும் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சபைக்காக மட்டுமல்ல, ஆனால் உலகம் முழுவதிலும் உள்ள மற்ற சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கெல்லாம் விண்ணப்பங்கள், ஜெபங்கள், வேண்டுதல்கள் தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்கப்படுகின்றதோ அவைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். பசியாயுள்ள இருதயத்தை உடைய ஆயிரம் ஆயிரமான பரிசுத்தவான்கள் வாரும் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று கூக்குரலிடுகிறார்களோ அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஓ கர்த்தாவே, எங்களுடைய கூக்குரலுக்கு என்றாவது ஒரு நாள் நீர் செவி கொடுத்து நிச்சயமாக நீர் வருவீர். அது சம்பவிக்கும் முன்னர், வருகைக்கு முன்னர் நித்திரையாய் போவது எங்களுடைய பங்காய் இருக்குமானால் எக்காலம் துணிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் எழுப்பி வந்து ஒரு நாளில் உமது சமூகத்துக்கு முன்பாக நிற்போம். இதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி அந்த நேரத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இப்பொழுது எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் இவைகளை கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். நான் இன்றிரவு நீண்ட நேரம் பேசுவதாக இல்லை. ஒரு 30 அல்லது 40 நிமிடங்கள் ஒரு சிறு பொருளின் பேரில் பேச விரும்புகிறேன். முதலாவது சங்கீத புத்தகத்திலிருந்து வேத வார்த்தைகளை படிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 105:15 வசனம் முடிய வாசிப்போம். நான் சங்கீதத்தை வாசிக்கையில் வார்த்தையின் வாசகத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் தவறி போகாது. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்திப்படுத்துங்கள். அதை சற்று சிந்தித்து பாருங்கள். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்திப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள்.
அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்பில் நினைவு கூறுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். அவர் ஆபிரகாமோட பண்ணின உடன்படிக்கையை 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அவர்கள் அங்கே அக்காலத்திலே அவர்கள் கொஞ்ச தொகைக்கு உட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாயிருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தாரண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். இதிலிருந்து நான் பேசுவதற்கு மரியாதை என்ற ஒரு பொருளை எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். இங்கே வாசித்ததில் தேவனை நோக்கி தாவீது சத்தமிடுகிறான். தேவனுக்கு மரியாதை செலுத்த நாம் கடன்பட்டிருக்கிறோம். அந்த ஒரு காரியத்தை இன்றிரவு நான் உங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் ஆழத்திற்குள் பதிய வைக்க விரும்புகிறேன். சம்பவித்துக் கொண்டிருக்க நாம் காண்கின்ற எல்லா காரியங்களிலும் நாம் அதற்கு மரியாதை செலுத்த வேண்டும். புரிகின்றதா? நாம் அதனை மதிக்க வேண்டும். இஸ்ரவேலர் கொஞ்சம் தொகைக்கு உட்பட்டிருந்த போது என்று தாவீது சொல்லுகிறான். ஒரு கால ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை குறித்து பேசுகிறான் போலும். மிக சொற்ப மனிதர்கள். அவர்களுக்காக அவர் தேசங்களையும் ராஜாக்களையும் கடிந்து கொண்டார். அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் தேசங்களையும் ராஜாக்களையும் கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். பிரசங்கியில் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இந்த விதமாக எழுதப்பட்டுள்ளது. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. காரியத்தின் கடைத்தொகை என்னவென்றால் தேவனுக்கு பயந்திரு என்பது. நீங்கள் பயந்திருந்தால் ஒழிய மரியாதை இருக்க முடியாது. தேவனுக்கு பயப்படுதல் உங்களிடம் இருந்தாக வேண்டும். சாலமோனும் கூட நீதிமொழிகளில் இந்த விதமாக சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பமாயிருக்கிறது. அதனால் நீ அவரை கண்டு பயப்படுகின்றாய் என்று அர்த்தமல்ல. ஆனால் அது விவரம் என்னவென்றால் நீ அவருக்கு மரியாதையும் பயபக்தியும் அளிக்கிறீர்கள் என்பதாகும். நீங்கள் தேவனுக்கு மரியாதை கொடுக்கும் போது நீங்கள் அவருக்கு பயப்படுகிறீர்கள். எந்த வகையிலாவது அவருக்கு அதிருப்தி உண்டாக்கி விடுவோமோ என்று பயப்படுகிறீர்கள். ஏதாவது தவறான காரியம் செய்து விடுவோமோ என்று நீங்கள் பயப்படுகிறீர்கள். நீங்கள் அப்படி செய்ய விரும்புகிறதில்லை. நான் தாய்க்கு பயப்படுகிறேன், நான் என் மனைவிக்கு பயப்படுகிறேன், நான் என் சபைக்கு பயப்படுகிறேன், தேவனுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் நான் பயப்படுகிறேன். அவங்களுடைய வழியில் நான் ஒரு இடரலை போட்டால் ஒழிய பயப்படேன். நான் ஜனங்களுக்கு பயப்படுகிறேன், பட்டணத்தின் ஜனங்களுக்கு பயப்படுகிறேன். நான் ஏதாவது தவறான காரியத்தை செய்து அதன் காரணமாக நான் ஒரு கிறிஸ்தவன் அல்ல என்று நினைக்க கூடியதா இருந்தால் ஒழிய நான் பயப்படேன். பாருங்கள், மரியாதை உங்களிடம் இருக்கும் முன்பே நீங்கள் பயத்தை உடையவளாய் இருக்க வேண்டும். தேவன் அதை அதிகாரத்துடன் எதிர்பார்க்கிறார். அவர் அதிகாரத்துடன் மரியாதையை எதிர்பார்க்கிறார். தேவன் அப்படி செய்கிறார். அவர் அதை அதிகாரத்துடன் எதிர்பார்க்கிறார். பயமானதை கொண்டு வருகின்றது. பயமானது மரியாதை கொண்டு வருகின்றது என்பதை நாம் அறிந்துள்ளோம். இப்போது உதாரணமாக எடுத்துக் கொள்வோமானால், ஒரு மனிதன் அவன் குடியானவரோ அல்லது கடையில் வேலை செய்கிறவனாக இருக்கலாம். ஒருவரும் அவனிடம் எந்த கவனமும் செலுத்துவதில்லை. ஆனால் அவனுக்கு காவல்துறையில் ஒரு வேலை கிடைத்து பின்னர் அவன் தெருவழியே வரட்டும், தன்னுடைய சீருடையையும் உத்தியோக சின்னத்தையும் அணிந்து கொண்டு வரட்டும். ஒரு கால் அதற்கு முந்தின நாள் அவனிடம் பேசாத ஒருவன் அங்கே இருப்பானால் அந்த இடத்திலேயே அவன் ஹலோ ஜான் எப்படி இருக்கின்றாய் என்பான். புரிகின்றதா? அது ஏன் அப்படி? அது நிமித்தமாக அவனுக்கு ஒரு விதமான ஆச்சரியம், பயம், மரியாதை. ஒருவேளை அவன் நகராண்மை கழக தலைவனாக தேர்ந்தெடுக்கப்படலாம் என்று ஐயம். இன்றிரவு ஜனாதிபதி கென்னடி மட்டும் ஜனாதிபதி கென்னடியா இல்லாதிருப்பாரானால் அவர் யாராயிருப்பார்? அவர் இன்றைக்கு இருப்பதை போன்ற ஒரு மனிதனாக இருந்து கொண்டு அங்கே இருக்கின்ற கோல்கேட் கம்பெனியில் $40 வார சம்பளம் வாங்கும் ஒரு தொழிலாளியா இருந்திருப்பாரே ஆனால் என்னவாயிருக்கும்? புரிகின்றதா? அவர் பட்டணத்திற்கு இந்த வழியாய்த்தான் வருவார். ஆனால் அவருடைய சகாக்களை தவிர ஒருவனும் அவன்பால் கவனம் செலுத்த மாட்டான். ஆனால் அவர் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஜனாதிபதியாக இருப்பதனால் அவருக்கு மரியாதை உகந்தது. உங்களுக்கு புரிகின்றதா? அந்த வண்ணமாகவே தேவன் தேவனாக இருப்பதன் காரணமாக அவருக்கு மரியாதை மிகவும் உகந்ததா இருக்கின்றது. அது உண்மை. நாம் மரியாதை அவருக்கு செலுத்தித்தான் ஆக வேண்டும். அவருக்கு ஒரு பயப்படுதலை கொடுக்கும் போது அது மரியாதையை கொண்டு வருகின்றது. தேவன் அதை தமக்கும் அவருடைய எல்லா ஊழியக்காரர்களுக்கும் அதிகாரத்துடன் எதிர்பார்க்கிறார். தேவன் அவருடைய ஊழியக்காரர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று அதிகாரத்துடன் எதிர்பார்க்கிறார். அவர் அவருடைய ஊழியக்காரர்கள். நாம் எவ்விதமாக அவர்கள் அவருடைய ஊழியக்காரர் என்று அறிந்து கொள்ள முடியும்? இந்த ஊழியக்காரர்களை
அவருடைய வார்த்தையினால் அவர் ரூபகாரப்படுத்துறது நிமித்தமாக அவர் இந்த ஊழியக்காரர்களை எடுத்து அவர்களை தேவனுடைய ஊழியக்காரர்களாக்குகிறார். அவருடைய வார்த்தை அந்த ஊழியக்காரர் மூலமாக கிரியை செய்து அவர்கள் ஊழியக்காரர்கள் என்று நிரூபித்து காட்டுகிறார். அப்படி நீ அந்த ஊழியக்காரர்களுக்கு மரியாதை செலுத்தும் போது நீங்கள் தேவனுக்கு மரியாதை செலுத்துகிறீர்கள். ஆகவே நான் உங்களுக்கு மரியாதை செலுத்தும் போது நீங்கள் எனக்கு மரியாதை செலுத்தும் போது நாம் ஒருவருக்கு ஒரு மரியாதை செலுத்துகிறோம். அப்படியானால் நாம் தேவனுக்கு மரியாதை செலுத்துகிறவர்களாய் இருப்போம். மிகவும் சிறியவராகியவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எது செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு கூறவில்லையா? இந்த சிறியரில் ஒருவருக்கு இடர்கள் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமைத்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே பரமபிதாவின் சமூகத்தில் எப்போதும் தரிசிக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறார் என்றார். இப்பொழுது அவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்று நாம் அறிவோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே நாம் அவர்கள் ஒரு பகுதியாய் இருக்கிறோம். தேவன் இந்த மரியாதையை அதிகாரத்துடன் எதிர்பார்க்கிறார். அவருடைய பிள்ளைகள் யார் என்று தேவன் அடையாளம் காட்டுகிறார். அவர் அதை அற்புதங்களாலும் அடையாளங்களினாலும் அது சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்று எடுத்து காட்டுகிறார். இப்பொழுது நாம் ஆரம்பித்து இப்படிப்பட்டவர்களில் சிலரை இந்த சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். இப்பொழுது ஆரம்பமாக நாம் ஒருவரை எடுத்துக்கொள்வோம் என்று சொல்வேனானால் நான் நினைக்கிறேன் சிறிது நேரம் நான் நோவாவை குறித்து பார்ப்போம். நோவா தேவனிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாட்டை பெற்றிருந்தான். இருந்த போதிலும் உண்மை என்று விஞ்ஞானம் நிரூபிக்கக்கூடிய காரியங்களுக்கு அது முரணாய் காணப்பட்டது. இருப்பினும் அவன் தேவனிடத்தில் பேசினான், தேவனும் அவனிடத்தில் பேசினார். அவன் தொடர்ந்து ஒரு பேழையை உண்டு பண்ணி கொண்டிருந்தான். அங்கே பரியாசக்காரரும் நிந்தனைக்காரரும் கடைசி நாட்கள் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது போன்று அந்நாட்களில் இருந்தார்கள். அந்த பரியாசக்காரர் நோவாவை பார்த்து பரிகசித்தார்கள். ஏன் அவனுக்கு ஏதோ புத்தி கோளாறு என்று நினைத்தார்கள். ஏனென்றால் அவன் ஒரு பேழையை கட்டி கொண்டிருந்தான். ஆனால் தேவனோ நியாய தீர்ப்பை பரியாசக்காரர் மேல் கொண்டு வந்தார். ஏனென்றால் அவர்கள் அவருடைய தூதை கொண்டு வந்தவனுக்கு செவி கொடுத்து அவனுடைய உபதேசத்தின் கீழ் பேழைக்குள் வரவில்லை. அதன் பின்னர் தேவன் தம்முடைய தெய்வீக நியாய தீர்ப்பை பூமியின் மேல் அனுப்பினார். முதலாவதாக அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளுகின்ற யாவரும் அதிலிருந்து தப்பிக் கொள்ளும்படியாக ஒரு போக்கை உண்டு பண்ணி இருந்தார். அப்படி அவர்கள் அதிலிருந்து தப்பிக் கொள்ளவில்லை என்றால் ஒரே ஒரு காரியம் தான் விடப்பட்டிருக்கின்றது. தப்பித்துக் கொள்ளத்தக்கதான தேவனுடைய ஆயத்தம் பண்ணப்பட்ட போக்கை அவர்கள் எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் ஒன்று மாத்திரமே விடப்பட்டுள்ளது. அதுதான் தெய்வீக நியாய தீர்ப்பு. உன்னால் இரண்டு காரியங்கள் மட்டுமே செய்ய முடியும். அது இரக்கம், நியாய தீர்ப்பு. இந்த இரண்டில் ஒன்றில் இருக்க நீ இதையோ அல்லது அதையோ ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இன்றிரவு நாம் அங்கேதான் நின்று கொண்டிருக்கிறோம். ஒன்று நாம் தேவனுடைய இரக்கத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் அல்லது நாம் அவருடைய நியாய தீர்ப்பில் நிற்க வேண்டும். அதற்கு மேல் வேறு ஏது வழியும் இல்லை. தப்பிக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்களுக்கு தேவன் எப்பொழுதும் ஒரு தப்பிக்கொள்ளும் போக்கை வைத்திருக்கிறார். அதற்கு பின்னர் எஞ்சியுள்ள காரியம் என்ன? நியாய தீர்ப்பில் நிற்பதுதான். தேவன் அவர்களை அப்படி செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல. காரணம் என்னவென்றால் அவர்களாகவே அந்த விதமாக தெரிந்து கொண்டார்கள். பாருங்கள், அவர்களாகவே தெரிந்தெடுத்துக் கொள்கிறார்கள். அங்கே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. அதே காரியம். நாம் தேவனுடைய தப்பிக்கொள்ளும் வழியை எடுத்துக் கொள்ள வேண்டும் அல்லது அவருடைய நியாய தீர்ப்பில் நிற்க வேண்டும். ஏதாவது ஒன்றை நாம் செய்ய விரும்புகிறோம். தப்பிக்கொள்ளும் போக்கை நீங்கள் எடுத்துக்கொண்டபடினாலே இன்று நீங்கள் சந்தோஷமாக இல்லையா? ஏனென்றால் தப்பிக்கொள்ளும் போக்கை நிராகரிக்கின்ற யாவரும் நியாய தீர்ப்பின் கீழ் வந்தாக வேண்டும். பின்னர் நான் பேச விரும்புகின்ற இன்னொரு மனிதன் உண்டு. ஒரு பெரிய வல்லமையான தீர்க்கதரிசி மோசே என்ற பெயரை உடையவன் இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் வேத வாக்கியங்களின்படியாய் அவனை அறிந்திருக்க வேண்டும். தேவன் அவர்களை விடுவித்து எகிப்திலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வர போகிறார் என்று அறிந்திருக்க வேண்டும். ஆனால் தேவன் தம்முடைய மனிதனை ஆயத்தப்படுத்தின மாத்திரத்தில் அவன் எகிப்திற்கு அனுப்பினார். அவர்களோ அவனிடத்தில் எந்த மரியாதையும் செலுத்தவில்லை. அவர்கள் அவனை புறக்கணித்து நீ எகிப்தியனை கொண்டு போட்டது போல எங்களையும் கொண்டு போட நினைக்கிறாயோ என்று சொன்னார்கள். அதன் விளைவாக அவர்கள் இன்னும் 40 வருடம் அடிமைத்தனத்திற்குள்ளாகவே இருக்கும்படி செய்தது. அவர்களை விடுவிக்க வந்த ரட்சகனுக்கு மரியாதை செலுத்த மறுத்தபடியினாலே அவர்கள் அடிமைத்தனத்திலேயே இருக்க நேர்ந்தது. அது அவர்களை திரும்பவும் அடிமைத்தனத்திற்குள்ளாக்கியது. தேவன் இருக்க வேண்டும் என்று விரும்பினதினால் அல்ல, நேரமானது ஏற்றதா இருந்தது. ஆனால் அவர்கள் 40 வருஷத்திற்கு மேலாக தங்கியிருந்தார்கள். ஏனென்றால் தேவனுடைய தப்பிக்கொள்ளும் போக்கை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினாலே இன்றிரவும் காரியம் அப்படியாய்தான் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அதே காரியம்தான். புரிகின்றதா? அவர்கள் வெளியேறும் போக்கை புறக்கணித்தார்கள். தேவனோ தீர்மானித்தவராய் அவருடைய உடன்படிக்கையில் அவர் ஆபிரகாமோடும் அவர்களோடும் சொல்லி இருந்தார். தாவீதை குறித்து பாடி இன்றிரவு நாம் அதை கேட்டது போன்று நாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்ய போவதாக அவர்களுக்கு வாக்கு பண்ணி இருந்தார். ஆகவே தேவன் அவருடைய வாக்குத்தத்தத்தை காத்துக் கொள்வார். எப்படி இருந்தாலும் அவர்களை வெளியே கொண்டு வர போகிறார். ஆனால் அதற்குள் ஒரு சந்ததியினர் மரித்து விட்டனர். மோசேயை பார்த்து நகைத்த அந்த மூத்த தலைமுறையானது செய்தியை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. அந்த தலைமுறை 40 வருஷம் மரித்து போய்விட்டது. மோசே இன்னொரு தலைமுறைக்கு வந்து விட்டான். நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தேவனும் தலைமுறை மறிக்கும்படியாய் விட்டுவிட்டு அதை செய்யும்படியாய் இன்னொரு தலைமுறையை கொண்டு வருவார். ஆகவே அவர்கள் அதை மறுத்து விட்டார்கள். பின்பு நாம் காண்கிறது என்னவென்றால் அடுத்த சந்ததி வந்துவிட்டது. மோசே தன்னை ரூபகாரப்படுத்தும்படியாய் அங்கே போனான். மோசே மீண்டும் அங்கே போக பயந்தான் என்று நீங்கள் அறிவீர்கள். மோசே இப்போது 80 வயது உள்ளவனாய் இருந்தான். 30 வருடங்கள் வெளியே இருந்தான். அவன் எரியும் மூச்சடியில் தேவனிடத்தில் பேசின போது என்னை அனுப்பினது யார் என்று அவரிடம் நான் சொல்ல வேண்டும் என்று அவரிடம் சொன்னான். தேவனுக்கு பெயர் ஒன்றும் இல்லாதிருந்தது. அவன் என்னை அனுப்பினது யார் என்று நான் அவரிடம் சொல்ல வேண்டும் என்றான். அவன்
நீர் உங்கள் பிதாக்களின் தேவன் எனக்கு தரிசனமானார் என்று நான் அவளிடம் சொன்னால், அவர்கள் எங்கள் பிதாக்களுடைய தேவன் யார் என்று சொல்வார்களே. அப்படியானால் அவர்களுக்கு நான் என்ன சொல்வேன் என்றான். அவர் அவனிடம், நீ அவர்களிடத்தில் நான் இருக்கிறவராக இருக்கிறேன், நீ அவர்களிடத்தில் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல் என்றார். அவர் அவனிடத்தில், மோசே, உன் கரத்தில் என்ன இருக்கிறது என்றார். அவன், ஒரு கோல் என்றான். அவன் அதை கீழே போட்டான். உடனே அது ஒரு சர்ப்பமாயிற்று. அவன் தன்னுடைய கரத்தை மடியிலே போட்டான். குஷ்டரோகமாக மாறிற்று. திரும்பமாக போடப்பட்ட போது சொஸ்தமடைந்தது. அவர், இந்த அடையாளங்களுடன் நீ அங்கே போய் ஜனங்களுக்கு முன்பாக இதை செய்து காட்டு, அது ஒரு ரூபகாரமாக இருக்கும் என்றார். இந்த அடையாளங்களின் மூலமாக விடுதலைக்காக நான் உன்னை அனுப்பினேன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்றான். ஓ சகோதரனே, தேவன் எப்பொழுதும் இதை செய்கிறவராய் இருக்கிறார். தேவன் எப்பொழுதும் இயற்கைக்கு மேம்பட்டதான அடையாளங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார். புரிகின்றதா? அவன் எகிப்திற்கு வந்து ஜனங்களை அழைத்து இந்த அடையாளங்களுக்கு முன்பாக செய்து காட்டின போது இஸ்ரவேலர் யாவரும் ஒவ்வொருவரும் விசுவாசித்தார்கள். அவர்கள் நேராக 2 மணிக்கும் கூட விடுதலைக்காக போனார்கள். அதன் பின்னர் பார்வோன் அவர்களுக்கு விடுதலை அளிப்பதில்லை என்று தீர்மானித்திருந்தான். தேவன் நியாய தீர்ப்பை பார்வோன் மேல் வர பண்ணினார். எகிப்தில் என்ன நடந்தது என்று நாம் யாவருக்கும் தெரியும். இது வினோதமாயிருக்கின்றது. இந்த அடையாளங்கள் யாவும் சம்பவிக்க அவர்கள் கண்ட பின்னர் அவர்கள் சிவந்த சமுத்திரம் மட்டுமாக வந்தனர். இந்த அற்புதங்கள் யாவும் நடப்பித்த அதே தேவனை இங்கே அந்த சிவந்த சமுத்திர தண்டை அவர்கள் தேவனை சந்தேகித்தார்கள். அவர்கள் செய்த முதலாவது காரியம் என்னவென்றால், தப்பிக் கொள்வதற்கான வழியே அந்த இடத்தில் தான் நாம் தவறு செய்கிறோம். ஒரு சிறு வியாதி நம்மை தாக்கும் போது, ஒரு சிறு ஆபத்து அல்லது ஒரு சிறு தோல்வி வழியில் எங்காவது நமக்கு நேரிடும் போது, அப்பொழுது நாம் விழுந்து போகும் நிலைக்குள்ளாகிறோம். சமீபத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒருவனை யாராவது கேலி செய்து, நீ ஒரு பரிசுத்த உருளையை அன்றி வேறொன்றுமில்லை என்று சொல்வானேயானால், நான் உருளும் பரிசுத்தன் என்று அழைக்கப்படுவதை வெறுக்கிறேன். பார்த்தீர்களா? பாருங்கள், அங்குதான் உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது. உறுதியாய் நிற்க வேண்டிய நேரம் உங்களுக்கு அதுவே. தூதை கொண்டு வந்த தூதனை மதிக்க வேண்டிய நேரம் அதுவே. தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டிய நேரம் அதுவே. மோசே அவர்களிடத்திலே, நான் ஏற்கனவே 10 அற்புதங்களை செய்துள்ளேன், உங்களுக்கு முன்பாக 10 அற்புதங்கள். தேவன் உங்களுக்கு 10 அற்புதங்களை செய்தார். அதன் பின்பும் நீங்கள் சமுத்திரத்தை பார்த்து பயப்படுகிறீர்கள். இன்னும் எத்தனை அற்புதங்களை செய்தால் உங்களை விசுவாசிக்க செய்ய முடியும் என்று சொன்னான். அவன் திரும்பி வந்து அவருடைய கோலை எடுத்து சமுத்திரத்துக்கு முன்பாக நீட்டினான். அப்பொழுது புயல் வந்தது. அதை அப்படியே அடுத்த பக்கமாக அடித்துக் கொண்டு போனது. வழியாக அவர்கள் கடந்து போனார்கள். அக்கறையில் போய் சேர்ந்த மாத்திரத்தில் அவர்கள் உடனே, எங்களுக்கு அப்பம் இல்லை என்று முறையிட்டார்கள். பாருங்கள், சரியாக அதே காரியம். பின்னர் தேவன் வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை பெய்ய பண்ணினார். அதன் பின்பு, எங்களுக்கு தண்ணீர் இல்லை என்று முறையிட்டார்கள். ஒரு முறையிடுதலுக்கு பின்னர் இன்னொரு முறையிடுதல். கவனியுங்கள், அவர்கள் மனம் மாறாத ஜனங்களாய் இருக்கலாம். ஒரு கால அவர்கள் அப்படி செய்திருக்கலாம் என்று நீங்கள் கூறலாம். அவர்களோடு கூட போனவர்கள் ஒரு பலதரப்பட்ட கூட்டமாய் இருந்தார்கள் என்பது உண்மைதான். ஆனால் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்குள் நினைப்பூட்ட விரும்புகிறேன். தேவன் ஒரு தூதுவனை அனுப்பி அடையாளங்களினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தான் என்று ஒரு தூதன் என்று ரூபகாரப்படுத்தி இருப்பாரேயானால், அந்த தூதனுக்கு கீழ்ப்படிவது அவர்களை பொறுத்ததா இருக்கிறது. முற்றிலும் உண்மை. அவர்கள் தூதனுக்கு கீழ்ப்படியதான் வேண்டும். அந்த தூதனிடத்தில் மரியாதை செலுத்த வேண்டும். யோசுவாவையும் காலேபையும் பாருங்கள், அவர்கள் அவன் பக்கத்திலே இருந்தார்கள். ஆமையா, எதற்குள்ளெல்லாம் மோசே இருந்தானோ அதற்குள்ளெல்லாம் இவர்களும் இருந்தார்கள். மோசேயினுடையவைகள் சரியானவைகளோ தவறானவைகளோ எப்படி இருந்தாலும் சரி, அவர்கள் அவனோட கூட நின்றார்கள். பாருங்கள், ஏனென்றால் அவன் தேவனுடைய தூதன் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். தீர்க்கதரிசினியாகிய மீரியாமும் பிரதான ஆசாரியனாகிய ஆரோனும் அங்கே ஒரு நாளில் மோசேயின் மனைவி ஒரு எத்தியோப்பியளாய் இருந்தபடினாலே பரிகாசம் செய்தார்கள் என்று கண்டோம். விவாகம் செய்து கொள்ள நமது மத்தியில் பெண்கள் இல்லையா என்ன? அதற்கு பதிலாக அங்கே போய் பெண் கொண்டானே என்று நினைத்தார்கள். அது மோசேயின் தெரிந்து கொள்ளுதல் அல்ல. தேவன் அவளை மோசேக்காக தெரிந்து கொண்டார். அவர்கள் அதை குறித்து பரிகாசம் செய்த போது, மோசேயின் சொந்த சகோதரியும் தீர்க்கதரிசினியுமான மீரியாமே குஷ்டரோகம் பீடிக்கும் அளவிற்கு தேவனுக்கு கோபத்தை மூட்டினது. அதை குறித்து என்ன? அவள் ஒரு தீர்க்கதரிசியானவள். ஆனால் அவள் என்ன செய்து கொண்டிருந்தாள்? அவள் தேவனுடைய தூதனை பரிகசித்து அவபக்தியை காட்டினாள். அந்த நாளின் உடன்படிக்கையின் தூதனிடம் அப்படி செய்தாள். அவள் அவபக்தியாயிருந்தாள். மோசேயின் வாயாய் இருந்த பிரதான ஆசாரியனாகிய ஆரோனும் கூட அவளுடன் சேர்ந்து அப்படி செய்தான். அதன் பின்னர் ஆரோன் அவனுடைய சகோதரிக்கு குஷ்டரோகம் பிடித்தது என்று கண்டவுடனே உள்ளே போய் மோசேயிடம், உன்னுடைய சொந்த தங்கை மரித்து போக அனுமதிப்பாயோ என்று சொன்னான். மோசே குடாரத்துக்குள்ளாக ஓடி கர்த்தருக்கு முன்பாக விழுந்து அழுது தேவனை நோக்கி கூப்பிட்டு அவனுடைய சகோதரிக்கு இரக்கம் காண்பிக்கும்படி கெஞ்சினான். தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வந்து ஆரோனையும் மீரியாமையும் அழைத்து எனக்கு முன்பாக நிற்க செய் என்று சொன்னார். ஓ, என்ன தேவன் மரியாதை அதிகாரத்துடன் எதிர்பார்க்கிறார். தேவன் அவருடைய செய்தியை அனுப்புகிறார். நீங்கள் அதற்கு செவி கொடுங்கள், அதற்கு பயபக்தியை காட்டுங்கள். பரிசுத்த உருளைகள் அல்லது எந்த விதமாக உங்களை அழைத்தாலும் அதை குறித்து சிறிதும் கவலைப்படாதீர்கள். உலகம் தான் விரும்புகின்ற விதமாக வேண்டுமானாலும் செய்யட்டும், ஆனால் நீயோ மரியாதை செலுத்து. ஆகவே மீரியாம் அங்கு நின்றாள். தேவன் மீரியாமையும் ஆரோனையும் கூப்பிட்டு, அல்லது
உன் சகோதரியும் சகோதரியும் கூப்பிட்டு எனக்கு முன்பாக நிற்க சொல் என்றார். அவர்கள் தேவனுக்கு முன்பாக வந்தபோது தேவன் அவர்களிடத்தில், நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்றார். பிரதான ஆசாரியனிடத்தும் தீர்க்கதரிசியாகிய மீரியாமிடத்திலும் அப்படி சொல்லப்பட்டது. உங்களுக்குள்ளே ஒருவன் ஆவிக்குரியவனாய் அல்லது தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன். நான் தரிசனத்தில் அவனோடு பேசி சொப்பனங்களின் மூலமாக என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன். அதாவது அவன் ஆவிக்குரியவனாகவோ அல்லது தீர்க்கதரிசியாகவோ இருந்தால் என்றார். ஆனால் இந்த ஊழியக்காரனாகிய மோசேயிடத்திலோ அவனுடைய காதிலின் வாயை வைத்து நான் அவனோடு பேசுகிறேன் என்றார். நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? வேறு வார்த்தைகள் சொல்ல வேண்டுமானால் நீங்கள் மோசேயை குறித்து பேசுவது என்னை குறித்து பேசுவதாகும். உங்களால் மோசேக்கு மரியாதை செலுத்த முடியவில்லை என்றால் நீங்கள் எனக்கு மரியாதை செலுத்தவில்லை என்பதாகும். அவன் என்னுடைய ஊழியக்காரன் என்று உங்கள் மத்தியில் நான் நிரூபணம் செய்யவில்லையா? அவன் பால் உங்களுக்கு மரியாதையே கிடையாது என்றார். இக்காலத்தில் ஜனங்களுக்கு அது என்ன ஒரு பாடமாயிருக்கும்? மரியாதை கிடையாது, கனப்படுத்துவதில்லை. இப்பொழுது அவர், நீங்கள் அதை செய்யவில்லை, உனக்கு குஷ்டரோகம் வந்ததன் காரணம் அதுதான், அதனால் தான் இவை யாவும் சம்பவித்தது. இவை என்னுடைய ஊழியக்காரன் நீங்கள் அவசியம் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் அதை அறிவீர்கள். ஆகவே அவனுக்கு எதிராக எதை சொன்னாலும் நீங்கள் எனக்கு எதிராகவே சொன்னீர்கள் என்றார். ஆகவே அவளுடைய உயிரை காப்பாற்றும்படி மோசே விண்ணப்பித்தான். தேவன் அவன் உயிரை காப்பாற்றினார். அதற்கு பிறகு அவள் நீண்ட காலம் ஜீவிக்கவில்லை, அவள் மரித்து போனாள். ஆனால் குஷ்டரோகம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் பாளையத்துக்கு புறம்பே 7 நாட்கள் இருந்தாள். உங்களுக்கு தெரியும், சுத்திகரிப்புக்கென்று குஷ்டரோகத்திலிருந்து மறுபடியும் நீங்கும்படியாக தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்கிறார்கள். தேவன் அவளை சுத்தப்படுத்தினார். ஆனால் அவர் அவர்களுக்கு அறிவுறுத்த முயன்றது என்னவென்றால், நான் செய்கின்ற காரியங்களுக்கு நீங்கள் மரியாதை செலுத்த வேண்டும் என்பது. அந்த நாளிலே தேவனுடைய மனப்பான்மை அதுவாய் இருக்குமானால் தேவன் மாறாதவராய் இருக்கிறார். அவர் என்னவெல்லாம் செய்கின்றாரோ அதற்கெல்லாம் நாம் மரியாதை செலுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அவர் அதை அதிகாலத்துடன் எதிர்பார்க்கிறார். ஒன்று, நீங்கள் அதற்கு மரியாதை செலுத்த வேண்டும், இல்லையே வேறு ஏதாவது உங்களுக்கு சம்பவிக்கும் என்றார். அந்த ஒரு நாள் ஒரு மனிதன் என்னிடம் விதமாய் சொன்னான். ஒரு ஏழையான மனிதன் வயிற்று பிழைப்பிற்காக இங்கே சந்தையை பெருக்கி கூட்டுகிறான். அவன் அசௌகரியமாகி மோசமான நிலைமைக்குள்ளானான். அவன் ஒரு லூதர விசுவாசி. அந்த சபையில் ராபோஜனம் நடந்து சபைக்கு போகும் அளவிற்கு அவனால் முடியவில்லை. ஆகவே அவன் ஒரு வாடகை வண்டியை பேசிக் கொண்டான். சபைக்கு போய் திரும்பி வருவதற்கு 80 சதங்கள் பிடித்தது என்று சொன்னான். அவனுடைய அயலான் தேவ பக்தியற்றவன். கர்த்தருடைய ஜெபத்தை அவன் கூறுவதை ஒரு நாள் அவன் கேட்டு பரியாசம் செய்தான். அவன் தன் அயலானிடம் காலையில் வாடகை வண்டியில் எங்கே போனாய் என்றான். ராபோஜனத்திற்காக நான் சபைக்கு போய் வந்தேன் என்றான். ராபோஜனம் என்றால் என்ன என்றான். அச்சமயம் நாங்கள் அப்பமும் ரசமும் சாப்பிடுவோம் என்றான். அவன், நானும் கூட இன்று காலையில் ஒரு துண்டு ரொட்டியும் ஒரு கோப்பை விஸ்கியும் சாப்பிட்டேன் என்றான். புரிகின்றதா? சபையில் ராபோஜனத்தை பரிகாசம் செய்த 3 பையன்களை எனக்கு தெரியும். உங்களுக்கும் அவளுக்கு தெரியுமா? அவர்கள் ஒரு ஹோட்டல் அறைக்கு போய் சாண்ட்விச்சுகளும் ஒரு புட்டி விஸ்கியும் வாங்கிக் கொண்டு மாடியில் தங்கள் ராபோஜனத்தை முடித்தார்கள். அதாவது ஒரு பெந்தேகோஸ்து சபையில் நடந்த ராபோஜனத்தை பரிகாசம் செய்து காட்டினார்கள். ஆண்டையிலிருந்து 3 மாதங்களுக்குள்ளாக 3 ஒருவன் மரித்து போனான். 2 பேர் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருக்கிறார்கள். உங்களால் தேவனை அவமரியாதை செய்ய முடியாது. நீங்கள் தேவனுக்கு மரியாதை செலுத்தித்தான் ஆக வேண்டும். நீங்கள் அதை நம்பவில்லை என்றால் வெறுமனே மௌனமாய் இருங்கள், அதை விட்டு விலகியிருங்கள். ஒன்று அப்படி செய்யுங்கள், அப்படி இல்லையே பயபக்தியாய் வந்து அதற்கு மரியாதை செலுத்துங்கள். ஆவியில் இருக்கிற ஜனங்களை பார்த்து பரிகாசிக்காதே. தேவனுடைய ஆவிக்குள் இருந்து ஆராதிக்கின்ற ஜனங்களை குறித்து பேசாதே, அவர்களை அப்படியே விட்டுவிடுங்கள். சில வருஷங்களுக்கு முன்னர் நான் அங்கே மூலையில் நின்று கொண்டு ஒரு வாலிபனாய் இருந்த போது பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். கத்தோலிக்க விசுவாசத்தில் உள்ள ஒரு ஸ்திரீ அவ்வமயம் அங்கே வந்தாள். ஆனால் அவளை எனக்கு தெரியும். அவளுடைய புருஷனும் ஒரு கத்தோலிக்கன். அவள் ஒன்றுமில்லாதவள் இல்லை. அழகான சௌந்தரியமான ஒரு பெண், சுமார் 22 வயது இருக்கும். பட்டணத்தில் இருக்கும் போது அவளை ஒரு சிறு பெண்ணா இருக்கும் போது எனக்கு தெரியும். அவள் வழியே வந்து அங்கே நின்று, வில்லியம் பிரென்ஹாம் கொண்டுள்ளதான அந்த மார்க்கத்தை நான் ஆசையாய் வளர்க்கும் என் மாறு அதை ஏற்றுக்கொள்ள அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னார். அடுத்த நாள் இரவு நான் அவள் அண்டை போய் சேரும் முன்னே ஆஸ்பத்திரியில் மரித்துக் கொண்டிருக்கிறாள் என்று கேள்விப்பட்டேன். இன்னமும் அவள் எதனால் கொல்லப்பட்டாள் என்று அறிய முடியவில்லை. அவள் அங்கே ஆஸ்பத்திரியில் மரித்துக் கொண்டிருந்தாள். அவள் புருஷனோ என்னை அடிக்கும்படியாய் வந்திருந்தார். அவன் ஒரு கத்தோலிக்கன். அவன் என்னிடமாய் வந்து, சீக்கிரமாய் வாரும், என் மனைவிக்காக ஒரு சிறு ஜெபம் சொல்லும். சாயங்காலம் எல்லாம் உம்மைத்தான் கூப்பிட்டுக் கொண்டிருந்தாள். அவள் மரித்துக் கொண்டிருக்கிறாள் என்று சொன்னான். சரி, நான் வருகிறேன் என்றேன். நான் கூட்டத்தை விட்டு எழுந்து ஆஸ்பத்திரிக்கு போவதற்காக வண்டிக்குள் ஏறினேன். நான் படிக்கட்டுகளின் மேல் வேகமாய் ஓடினேன். நான் மருத்து வச்சு சந்தித்தேன். அவள் ஏற்கனவே மரித்து விட்டாள் என்று அவள் சொன்னாள். அவள் புருஷனோ, பரவாயில்லை, வந்து அவளுக்காக ஒரு ஜெபம் சொல்லுங்கள் என்றான். நான் சொன்னேன், அவள் மரித்து விட்டாள் என்று. இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு ஜெபம் சொல்லுங்கள் என்றான். அது அவர்களுக்கு ஒரு நன்மையும் கொண்டு வராது என்றேன். அவன், சரி, வந்து அவளை பாரும் என்றான். நான் கீழே போய் பார்த்தேன். சிவப்பு கலந்த கருப்பு தலைமயிர் அவளுக்கு இருந்தது. அவர்கள் அதை ஆங்கிலத்தில் ஆபன் தலைமயிர் என்பார்கள். மிகவும் அழகான ஸ்திரீ. சில சுருக்கங்கள் அவள் முகத்தில் காணப்பட்டன. பழுப்பு நிறமான கண்கள். அந்த மருத்துவ வச்சு அந்த ஸ்திரீயானவள் வில்லி, அவள் மிகவும் வேதனைப்பட்டு மரித்தாள். அதற்கு முன்னர் அவள் மிகவும் உரத்த குரலில் உம்முடைய பெயரை சொல்லி என்னை மன்னிக்கும்படி அவரிடம் சொல்லுங்கள் என்று என்னிடம் சொன்னாள் என்று அவள் சொன்னாள். அப்பொழுது அவள் முகத்தில் காணப்பட்ட சுருக்கங்கள் தழும்புகள் போல காணப்பட்டன என்றாள். அந்த பெரிய கண்கள் சொருகி போய்
கண் இமைகள் பாதி மூடி இருந்தன. அமிதமாக மறிக்கும் போது என்ன சம்பவிக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் அங்கே சிறுநீர் மலஜலம் கழித்து விடுவார்கள். அங்கே அவள் உடல் எல்லாம் கொதித்தது. அப்பேற்பட்ட வேதனையோடு மறித்தாள். என்னை அவமதித்தின் காரணமாக அல்ல, தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்து என் மூலமாக பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷத்தை அவமதித்தார். அண்மையில் நியூ அல்பேனியில் ஒரு பாவியான மனுஷனிடம் பேசிக்கொண்டே அவனை கிறிஸ்துவிடம் வழிநடத்திக் கொண்டிருந்தேன். கார் ரிப்பேர் கடையிலிருந்து ஒரு வயதான முரட்டு கையில் உடைய ஒரு மனிதன், அவன் என் நண்பர்கள் ஒருவன், அவனுடைய மருமகன் அந்த அடுத்த வீட்டில் ரிப்பேர் கடை நடத்தி கொண்டிருந்தான். பகலாகாரம் சாப்பிடும் நேரத்தில் நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். ஒரு சாண்ட்விச்சை சாப்பிட்டுக் கொண்டு தேவனை பற்றி அவனிடம் பேசிக் கொண்டிருந்தேன். மத்தியான உணவு வேளையில் கிறிஸ்துவுக்காக ஒரு ஆத்மாவை சம்பாதிக்கக்கூடிய இடம் இருக்குமா என்று தேடி அங்கே உணவருந்த போவேன். அவன் சகோதரன் பிரென்னாம் என்றான். அவமயம் நான் ஒரு வாலிப பிரசங்கியாயிருந்தேன். அவன் சகோதரன் பிரென்னாம் என்னுடைய தாயார் அந்த விதமான இருதயம் உணர்ந்த மார்க்கத்தை உடையவளாக இருந்தாள் என்றான். அவனுடைய கன்னங்களில் கண்ணீர் வடிந்தோடியது. நான் அவள் மரித்து எவ்வளவு காலமாகிறது என்றேன். அவன் வருடங்களாகிவிட்டது, எனக்காக அவள் எப்பொழுதும் ஜெபிப்பாள் என்றான். நான் அவளுடைய ஜெபங்களை கேட்ட தேவன் இப்பொழுது அவளுடைய ஜெபத்திற்கு பதிலளிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் என்றேன். அந்த நேரத்தில் அந்த மனிதன் அங்கு வந்து ஹலோ என்றான். அவன் வெறித்திருந்தான். அவன், ஹே பில்லி, கொஞ்சம் கவனி, எப்பொழுது வேண்டுமானாலும் என்னுடைய கடைக்கு நீ வரலாம், ஆனால் அந்த உன்னுடைய பரிசுத்த ஊரலை மார்க்கத்தை மட்டும் இங்கே கொண்டு வராதே என்றான். நான் திரும்பி அவனை பார்த்து, கிறிஸ்துவை வரவேற்காத எந்த இடத்திலும் நான் இருக்க மாட்டேன் என்று சொன்னேன். அவனும் திரும்பி, ஹே பையா, இங்கிருந்து போய்விடு என்றான். அப்பொழுது இருதயத்தில் ஒரு சத்தம், நீ விதைப்பதை அறுப்பா என்று கேட்டது. ஒரு எந்திர கல்லை உன் கழுத்தில் கட்டிக்கொண்டு சமுத்திரத்தின் ஆழத்தில் அமிழ்ந்து போவது உனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்ல கேட்டேன். அதே மத்தியானம் அவனுடைய சொந்த மருமகனே 2 டன் எடையுள்ள செவர்லெட் வண்டியை சுமையோடு அவன் மேல் ஏற்றி தரையோடு அவன் கூழாகிவிட்டான். பாருங்கள், நீங்கள் தேவனை மதித்துத்தான் ஆக வேண்டும். நீங்கள் அப்படி செய்யத்தான் வேண்டும். மரியாதையை தேவன் அதிகாரத்துடன் எதிர்பார்க்கிறார். அவர் அதை அதிகாரத்துடன் எதிர்பார்க்கிறார். ஆகவே மீரியாம் அதிகமாய் அறிந்திருக்க வேண்டும். அவ்விடமே ஆரோனும் அதிகமாய் அறிந்திருக்க வேண்டும். மோசே தான் என்ன செய்ய போகிறான் என்பதை தேவனுடைய ஆவியால் ஏவப்பட்டு செய்கிறான் என்பதை ஆரோன் அறிந்திருக்க வேண்டும். இவ்விடத்திலிருந்து ஒரு பாப்டிஸ்ட் ஊழியர் எனக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளார். என்னை தண்ணீரில் போட்டு வாட்டி இருக்கலாம். அவர் அதில், உன்னை போன்று சோம்பேறியாய் உள்ள ஒருவனுக்கு தீர்க்கதரிசியாகிய எலியாவின் ஊழியத்திற்கு ஒப்பான ஒரு ஊழியமா, ஒன்றும் செய்யாமல் சும்மா வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாயே என்று எழுதியிருந்தார். அச்சமயம் பில்லி எனக்கு காரியதரிசியாக இருந்தான். அவன் அதற்கு ஒரு பதிலை அனுப்பினான். நான் வெறுமனே அவன் காரியதற்கு பதில் அளிக்கிறேன் என்று எண்ணினேன். ஆனால் அதற்கு பதில் அனுப்புவதற்கு முந்தி நான் அதை படிக்க வேண்டும் என்று நினைத்தானாம். அதில் நிறைய சாதுரியம் அடங்கி இருந்தது. அதில் அவன், இது என் தகப்பனார் அல்ல, நான் பதில் அளிக்கிறேன். நீ வெறுமனே என் தகப்பனாருக்கு எலியாவை போன்றதான ஊழியம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டாய். அவர் எங்கேயோ ஒரு ஓடையின் கரையில் உட்கார்ந்து கொண்டு மீன் பிடிக்கும் துண்டிலை பிடித்துக் கொண்டிருப்பார், அல்லது மலையின் உச்சியில் துப்பாக்கியுடன் சென்று விடுவார். 3 வருடங்களாக ஆற்றங்கரையில் உட்கார்ந்து கொண்டிருந்த எலியாவை குறித்து நீ என்ன சொல்லுவாய்? அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ அதை தேவனுடைய ஆவியின் ஏவுதலால் செய்கிறார் என்பதை நீ அறியாமல் இருக்கிறாயா என்று எழுதியிருந்தான். பாருங்கள், ஒவ்வொருவரும் அதை தங்கள் சொந்த வழியில் நடத்த விரும்புகின்றனர். ஆனால் மனிதன் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். நீங்கள் அதற்கு மரியாதை கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். இங்கே அன்றொரு நாள் ஒரு விலையேற பெற்ற ஆத்துமா இன்னொரு சகோதரனை இந்த பட்டணத்தில் கண்டு, பெல் எங்கே இருக்கிறார் என்று கேட்டாராம். அவர் கனடாவிற்கு போயிருக்கிறார் என்று சொன்னார். வேட்டைக்கு போயிருக்கிறார் என்று யூகிக்கிறேன் என்றார். அவர், ஆம், வேட்டைக்கு போகிறார் என்றாராம். அவர், அப்படிப்பட்ட காரியம் அர்த்தமற்றது என்றாராம். கர்த்தர் சொல்லுகிறார் தரிசனத்துடன் பரிசுத்தாவின் வல்லமையின் கீழ் போயிருக்கிறேன் என்பதை அந்த மனிதனுக்கு தெரியாது. நியாய தீர்ப்பின் நாளிலே நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? அப்படிப்பட்ட அந்த மனிதனின் படுக்கையின் பக்கத்தில் நின்று அவனுக்காக ஜெபிப்பதினால் எனக்கு என்ன நன்மை உண்டாக போகின்றது? முதலாவதாக பார்க்கும் போது அவன் என்னை நம்புவதில்லை. ஜனங்கள் இப்படியாய் வந்து இந்த காரியங்களை எல்லாம் சொல்லும் போது அவர்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லை என்பதை நான் அறியாதிருக்கிறேனா என்ன? உன் முதுகை தட்டி கொடுத்து சகோதரனே என்று அழைக்கிறார்கள். இருப்பினும் அவர்களது நம்புவதில்லை என்று நீங்கள் அறிவீர்கள். புரிகின்றதா? அவர்கள் அதை விசுவாசிப்பதில்லை. நீங்கள் அவர்களுக்காக ஒரு காரியமும் செய்ய முடியாது. அந்த ஜெபியுங்கள் என்று அவர்கள் உங்களை அழைப்பார்கள், ஆனால் அது அவர்களுக்கு ஒரு நன்மையும் செய்யாது. ஏனென்றால் பாருங்கள், அவர்கள் அதை அவமதித்தார்கள். நீங்கள் அதை விசுவாசிக்கத்தான் வேண்டும். அதை உண்மையாகவே விசுவாசிக்கிறவர்களை கவனியுங்கள். என்ன சம்பவிக்கிறது என்று கவனியுங்கள். பாருங்கள், நீங்கள் அதற்கு மரியாதை செலுத்தத்தான் வேண்டும். எசபேல் எலியாவின் நாட்களில் அவள் எலியாவை எப்படியாய் அவமதித்தாள்? பார்க்க போனால் எலியா தான் அவளுடைய போதகர், நிச்சயமாக. அவள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாள். நன்மையானதா இல்லை. அவள் ஒரு நாஸ்திகள், அல்லது தேவன் இல்லை என்பவள், அல்லது விக்கிரகாராதனைக்காரி. அவளுடைய சொந்த அஞ்ஞான ஆசாரியருடைய உடையவளாய் இருந்தார். ஆனால் எப்படி இருந்தாலும் எலியாதான் அவளுடைய போதகர். போதகராய் இருக்கும்படி தேவன் அவனை அங்கே அனுப்பினார். பிடிக்கவில்லை என்றாலும் அவன் தானே போதகன். அவளுடைய பாவங்களை எல்லாம் அவளுக்கு எடுத்து சொல்லி அவளை கடிந்து கொண்டவனாய் இருந்தாலும்
இருப்பினும் அவனை அவளுடைய போதகர். அவை எல்லாவற்றையும் அவள் ஏற்றுக்கொள்ள மாட்டாள். ஆனால் அவனை அவமதித்தாள், அவனை வெறுத்தாள். நிச்சயமாக அவள் அப்படி செய்தாள். அவளுக்கு என்ன நேர்ந்தது? வீதியிலே நாய்கள் அவளை தின்னும்படியா செய்தார். அது உண்மையே. காரணம் என்ன? எலியா பிரசங்கித்துக் கொண்டிருந்ததான செய்தியை அவள் அவமதித்தாள். தேவன் மரியாதை அதிகாரத்துடன் எதிர்பார்க்கிறார். நீ அதை உடையவனாய் இருக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுதாவது எதையாவது தேவனிடத்திலிருந்து பெற வேண்டுமானால் நீங்கள் தேவனுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். அதை உங்கள் இருதயத்திலிருந்து, உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து செலுத்த வேண்டும். நீங்கள் அதை செய்யத்தான் வேண்டும். ஆனால் அவள் அவருடைய தீர்க்கதரிசியை அவமதித்தபடினாலே அவள் தேவனை அவமதித்தாள். பொழுது எலியா ஒரு தீர்க்கதரிசி என்று அவள் அறிவாள். எலியாவிற்கு சமமாய் வைக்கத்தக்கதாக அவளுக்கு இஸ்ரவேலிலே ஒரு காரியமும் இல்லை. ஏன்? அவனுடைய தரிசனங்களும் மற்ற எல்லா காரியங்களும் தேவனுக்கு முன்பாக பரிபூர்ணமாக இருந்தது. ஆனால் அவனோ அவர்களை கடிந்து கொண்டான். அவன் எல்லா காரியங்களையும், எல்லா ஸ்தாபனங்களையும் கடிந்து கொண்டான். அவன் பாவம் என்று அழைக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் சிறியோர் முதல் பெரியோர் வரை கடிந்து கொண்டான். ராஜாவாக இருந்தாலும் யாராயிருப்பினும் ஒருவரை அவன் பட்சபாதம் பார்க்கவில்லை. ஆனால் அவன் தீர்க்கதரிசி என்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியவளாக இருந்தார்கள். அவர்கள் அதை அறியாமல் இருக்கக்கூடாது. ஆமையா, ஏற்பட்ட மகா பஞ்சத்து நிமித்தமாக ஆகாபும் கூட அவனை குற்றப்படுத்த பிரயாசித்தான். பஞ்சம் வரும்படியாக அவன் ஜெபித்தது உண்மையே. ஆம், அவன் அப்படியா ஜெபித்தான். அவன் என்னிடம் அதிகாரம் உண்டு, நான் வானத்தை அடைப்பேன், நான் கட்டளையிடும் வரைக்கும் மழையோ பெய்யாது அல்லது பனியும் கூட பெய்யாது என்று சொன்னான். உங்களால் சற்று உருவகப்படுத்தி பார்க்க முடிகின்றதா? அந்த வர்ணம் தீட்டப்பட்ட முகத்தை இசபேல் இங்கும் அங்கும் நடந்து கொண்டு பாதத்தை தரையில் தட்டி அந்த கிழம் மாய்மாலக்காரன் இந்த சிறு பிள்ளைகள் முதலாய் அவதிப்படும்படியாய் காரணமாயிருந்த இந்த மாய்மாலக்கார கிழவன் என்று இப்படி எல்லாம் சொன்னாள். எலியாவோ அவர்களை தேவனிடமாய் திருப்பும்படிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தான். ஒரு தேசத்தை திரும்பமாக தேவன் பக்கமாக வரும்படி ஜெயிப்பதில் முயற்சித்துக் கொண்டிருந்தான். புரிகின்றதா? அவள் ஜனங்களிடம் இவ்விதமாய் சொல்லுவது போல் இருந்தது. அடையோ பணியோ பெய்யாதபடி இந்த விதமாய் வானத்தை அடைத்து போட்ட இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நீங்கள் விசுவாசிக்க போகின்றீர்களா? அவனுடைய மாயமாலமும் அவனுடைய மாந்திரிகமும் அங்கே தெரிகின்றது என்பது போன்று வேறு என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ சொல்லி இருப்பாள். அவன் ஒரு மாந்திரிகன் அல்லது குறி சொல்லுகிறவன் அல்லது ஏதாவதா இருப்பான். மழை பெய்யாதபடி வானத்தை அடைத்து போட்டு எல்லா ஜனங்களும் அவதிப்படும்படி செய்கிறான். அப்படி இருந்தும் நீங்கள் அது தேவனுடைய சித்தம் என்று சொல்லுகிறீர்களா? அது தேவனுடைய சித்தமாய் தான் இருந்தது. காரியம் எப்படியா இருந்தாலும் சரி, பாருங்கள், நீங்கள் எதை நோக்கி பார்க்க வேண்டும்? அவர் எதை செய்து கொண்டிருந்தாலும் நீங்கள் தேவனுக்கு மரியாதை செலுத்தத்தான் வேண்டும். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவருக்கு தெரியும். மோசமானதாக காணப்படலாம். பிள்ளைகள் அவதிப்படுகிறார்கள், ஜனங்கள் அவதிப்படுகிறார்கள், ஆடுகள் மரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆடுகள் மரித்துக் கொண்டிருக்கின்றன. எங்கேயும் தண்ணீர் இல்லை. இரவுகள் அனலாயும் புழுக்கமாயும் உள்ளது. 3 வருடம் 6 மாதங்களாக பகல் முழுவதுமாக சூரியனானது வெண்கலம் போன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. எலியாவ மலையின் உச்சியில் உட்கார்ந்து கொண்டு நான் கட்டிலிடும் வரைக்கும் பனியும் பெய்யாது என்கிறான். அது உண்மைதான். ஓ, அவனை எப்படி வெறுத்தார்கள்! ஒரு நாள் ஆகாப் அவனை வழியில கண்டு இஸ்ரவேலை கலக்குகிறவன் நீ அல்லவா என்றார். வயோதிபனான எலியா அவனுடைய முகத்தை பார்த்து, இல்லை, நான் இல்லை, ஆனால் நீதான் இஸ்ரவேலை கலக்குகிறவன் என்று சொன்னான். அது உண்மை. பாருங்கள், ஆகாபுக்கும் அவனிடம் மரியாதை இல்லை. எலியா ஆகாபிடம் என்ன சொன்னான் என்று உங்களுக்கு தெரியுமா? நாபோத்தின் குற்றமற்ற ரத்தத்தை நீ சிந்தினபடியினாலே ஒரு ரத்தத்தை நாய்கள் வீதியில நக்கும் என்று சொன்னான். அவர்கள் நக்கின காரணம் என்னவென்றால் அவர்கள் தேவனுடைய தூதுவனை அவமதித்தார்கள். அது சரியாக உண்மையே. அவர்கள் அதை அவமதித்தார்கள். இப்பொழுது மீரியாம் அதை அவமதித்தாள், ஆரோனை அவமதித்தார். நீங்கள் கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவன் அல்லாதவன், நீங்கள் யாராய் இருந்தாலும் கவலை இல்லை. நீங்கள் தேவனுக்கு மரியாதை கொண்டு வரத்தான் வேண்டும். அவர் செய்கின்றவைகளுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். இல்லையே அதனால் வரும் விளைவுகளுக்கு ஆளாக வேண்டும். அது ஒன்று ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது நியாய தீர்ப்புக்குள் போதல். ஏதாவது ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் மணிக்கணக்காக நின்று கொண்டு சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கலாம். என் ஜீவிய காலத்தில் நான் கண்டவைகளை குறித்தும், நான் மற்ற தேசங்களில் கண்டவைகளை குறித்தும், மற்ற நாடுகளில் நான் கண்டவைகளை குறித்தும், சம்பவித்த மற்ற காரியங்களை குறித்தும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அவைகளை எல்லாம் நிறுத்திவிட்டு நான் என்ன சொல்கிறேன் என்ற கருத்தினை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் பிரயாசிக்கிறேன். நீங்கள் அதற்கு மரியாதை செலுத்த வேண்டும். வாலிப பிள்ளைகள் கூட்டங்களில் உட்கார்ந்து கொண்டு கேலி செய்து சிரித்து விட்டு போய் 24 மணி நேரத்துக்குள் விபத்தில் சிக்கி நசுங்கி போனதை நான் கண்டிருக்கிறேன். நான் பார்த்திருக்கிறேன். வாலிப பிள்ளைகள் கூட்டங்களில் உட்கார்ந்து கொண்டு இருந்ததை நான் கண்டேன். நான் ஒரு இடத்தில் இருக்கும் போது 1 வருடத்திற்குள்ளும், அடுத்த சம்பவத்தில் 6 மாதங்களுக்குள்ளும் இருக்கலாம். அதே இடத்திற்கு நான் திரும்பி வரும்போது ஏறக்குறைய அவர்கள் யாவருமே போய்விட்டார்கள் அல்லது கொல்லப்பட்டு வியாதியால் அடிபட்டு பல காரியங்களால் மரித்து போனார்கள். அது உண்மை. நீங்கள் அதற்கு மரியாதை செலுத்தித்தான் ஆக வேண்டும். எனக்கு நினைவிருக்கிறது, டென்னசியில் ஒரு இரவு ஒரு குறிப்பிட்ட வாலிப பெண் ஒரு பெரிய பாப்டிஸ்ட் சபையில் நான் பிரசங்கம் செய்துவிட்டு வழக்கமாக ஒரு கதவு வழியாக வெளியே போகும்போது அவளை கிறிஸ்துவனிடத்திற்கு அழைக்கும்படியாய் அன்றிரவு ஏவப்படுவதை உணர்ந்தேன். அவளை கிறிஸ்துவனிடத்தில் வரும்படி நான் அழைத்த போது என் முகத்துக்கு நேராகவே கேலியா சிரித்தாள். அவள் மூப்பரின் ஒரு மகளாய் இருந்தாள். அன்றிரவு கதவின் வழியாய் நான் வரும்படியாய் அங்கே எனக்காக அவள் காத்துக் கொண்டிருந்தாள். நான் வந்தபோது அவள், நீங்கள் இப்பொழுது ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மறுபடியும் என்னை அதை போன்றதொரு இக்கட்டான நிலைக்குள் ஆக்காதேயும் என்று சொன்னாள். தேவன் உன்னை அழைக்கிறார் என்று நான் சொன்னேன். அவள் அர்த்தமற்றது,
நான் வாலிபமாயிருக்கிறேன், நான் அதை செய்ய எனக்கு இன்னும் அதிகப்படியான நேரம் இருக்கிறது என்றால், எங்கள் வீட்டில் இருக்கின்ற யாவருக்கும் போதுமான மார்க்கத்தை என் தகப்பனார் உடையவராயிருக்கிறார் என்றால், நான் சகோதரியே உனக்கு அது போதாது, நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சொந்த மார்க்கம் அவசியமா இருக்கிறது என்று சொன்னேன். அவள், அப்படி அதை குறித்து என்னிடம் யாராவது பேச வேண்டும் என்று நான் விரும்பினால் நான் அறிவுள்ள ஒருவனை கொண்டு வருவேனே ஒழிய உன்னை போன்ற ஒருவனிடத்தில் அல்ல என்று அவள் சொன்னாள். நான் சொன்னேன், போ, என்ன வேண்டுமானாலும் சொல், அதை குறித்து எனக்கு ஒரு பாதகம் இல்லை, ஆனால் ஒரு நாளில் அதற்காக வருத்தப்படுவாய் என்றேன். சிறிது காலம் கழித்து அதே பட்டணத்தினூடாக நான் சென்றேன். அவளுடைய உள்ளாடை கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கும் வண்ணமாய் இதோ அவள் வீதியில் வந்தால் ஒரு கையில் சிகரெட்டை வைத்துக் கொண்டு எனக்கு விஸ்கி வேண்டுமா என்று கேட்டாள். அதே காரியம், இதுதான் அவளுடைய சாட்சி. அவள் சொன்னால், அன்றிரவு அங்கே கிறிஸ்துவிடம் வரும்படி நீங்கள் என்னை அழைத்தது ஞாபகம் இருக்கின்றதா? அது உண்மை. அன்றிரவு தேவனுடைய ஆவியானவருடன் சாட்சி பகர்ந்து என்னை வரும்படி அழைக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார். ஆண்டிலிருந்து என்னுடைய தாயாரின் ஆத்துமா ஒரு பணியாரத்தை போன்ற நரகத்தில் பொறிக்கப்படுவது, அதை பார்த்து நான் சிரிப்பதை என்னால் காண முடிகிறது என்று சொன்னால், அதுதான் சம்பவித்தது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கு மரியாதை செலுத்தத்தான் வேண்டும், அவ்வளவுதான். நீங்கள் அதை செய்யத்தான் வேண்டும் சகோதரனே, அவ்வளவுதான். எசபேல் அதை அவமதித்தாள். நினைவிருக்கட்டும், நேரத்தில் அங்கே சில பயபக்தியற்ற பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் வீட்டில் வளர்க்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்தார்கள். எலியா அவனுடைய நாட்களுக்கு பிறகு ஜனங்களால் வெறுக்கப்பட்டான். ஏனென்றால் தேசத்தின் மேல் அவன் பஞ்சத்தை வருவித்தபடினாலே சில ஜனங்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு, எலியா இப்படி ஒரு மனிதன் மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்திற்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டானா, அவன் எங்கேயோ கொல்லப்பட்டான், அவர்கள் அவனை புதைத்து விட்டு மறைத்து விட்டால் என்று கற்றுக் கொடுத்திருந்தார்கள். அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. ஆகவே எலிசா அவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டான். எலியா எடுத்துக்கொண்ட பிறகு அவன் தானே அந்நாட்களின் தூதுவனாய் அப்பொழுது இருந்தான். ஆக ஒரு நாள் அவன் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தின் வழியாய் கடந்து போனான். அப்பட்டணத்தை சார்ந்த சிறு பிள்ளைகள் அவன் பின்னே ஓடி அவனை பரிகாசம் செய்து, மொட்டை தலையா, நீ ஏன் எலியாவை போன்று மேலே ஏறி போகவில்லை என்றார்கள். பாருங்கள், எலியா மேலேறி சென்றான் என்று அவர்கள் நம்பவில்லை. அங்குதான் காரியம். அடியேதோ மனிதனை மதியாமற் போனதல்ல, அது அவனுடைய செய்தியை மதியாமற் போனதாகும். அவன் எலியாவின் ஸ்தானத்திற்கு வர வேண்டியவனாயிருந்தான். அவன் மேல் அபிஷேகம் தங்கி இருந்தது. எலியாவின் ஆவி அவன் மேல் இருந்தது. அவன் நேராக அங்கே போய் எலியா செய்த அதே காரியங்களை எல்லாம் செய்தான். ஹல்லேலூயா. இயேசுவானவர் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கின்ற கிரியைகளை தானும் செய்வான். ஆம், விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்று சொன்னார். அவர்கள் அதை அவமதித்தார்கள். அவர்கள் எலிசாவை அவமதித்தார்கள். ஏனென்றால் அவன் எலியாவை விசுவாசித்தான். ஏனென்றால் எலிசாவின் மேல் ஆவி தங்கி இருந்தது. அவன் பின்னிட்டு திரும்பி தன்னுடைய சால்வையினால் யோர்தானை அடித்து யோர்தான் பிளந்தது. அப்படியாய் கடந்து போய் எலியா செய்த அதே அற்புதங்களை செய்தான். தீர்க்கதரிசியின் பள்ளி அங்கே இருந்த எல்லா போதகர்களும் கூட எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி உள்ளது என்றனர். அவ்வாறு தேசத்தினூடாகவும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஜனங்களும் ஒருவரோடொருவர் கேலியா சிரித்துக் கொண்டு, அங்கே பாருங்கள், அந்த உருளும் பரிசுத்தரின் கூட்டம், மூட வைராக்கியம் கொண்டவர்கள். அவன் மரிக்காமலேயே பரலோகத்துக்கு போய்விட்டானாம், குதிரைகள் கீழே இறங்கி வந்ததாம் என்று சொல்கிறார்கள். நாம் ஒன்றையும் கூட பார்க்கவில்லை. உண்மையாகவே அவர்கள் காணவில்லை. நிச்சயமாக இல்லை, அவர்கள் காணவில்லை. நாம் எந்த குதிரையும் பார்க்கவில்லை, எந்த ரதங்களின் சத்தத்தையும் கேட்கவில்லை. அர்த்தமற்றது. அந்த கிழவன் இறந்து விட்டான். அவனை அவர்கள் அடக்கம் பண்ணிவிட்டு அதன் பேரில் என்னமோ கரையை கட்டுகின்றனர். இன்றைக்கும் அவர்கள் செய்வது போன்று அதே காரியம். இயேசுவை அவர்கள் சொன்னது போன்று, ஏன் அவர்கள் வந்து இரவு நேரத்தில் அவருடைய சரீரத்தை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். பணம் கொடுத்து சேவைகள் அவ்வாறு கூறும்படியாய் செய்தார்கள். ஆனால் அவரோ மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். அக்கினிமயமான குதிரைகளோடு கூடிய அக்கினிமயமான ரதத்தில் எலியா எடுத்துக் கொள்ளப்பட்டான். இந்த வாலிபமான தீர்க்கதரிசி அந்த பட்டணத்தினூடாக கடந்து போய் கொண்டிருந்தான். வாலிபனாய் இருக்கும் போது தலைமையில் கொட்டி விட்டது. அவன் போய்கொண்டிருக்கும் போது இந்த சிறு பிள்ளைகள் அவன் பின்னே ஓடி போய், ஏய், நீ ஏன் எலியாவோடு கூட ஏறி போகவில்லை என்று சத்தமிட்டனர். மொட்டை தலையா, உன்னைதான். புரிகின்றதா? அவர்கள் அவனை அவமதித்தார்கள். எலிசா என்ன செய்தான்? அவன் திரும்பி பார்த்து தேவனுடைய வல்லமையினால் அந்த பிள்ளைகளை சபித்தான். என்ன சம்பவித்தது? 2 பெண் கரடிகள் காட்டிற்குள் இருந்து வந்து 42 பிள்ளைகளை கொண்டு போட்டது. உண்மை. அவமரியாதை, அவபக்தியோடு நீங்கள் அதை செய்ய முடியாது. நீங்கள் தேவனுக்கு மரியாதை செலுத்தத்தான் வேண்டும். அந்த பிள்ளையுடைய தாயும் தகப்பனாரும் அவளிடத்தில், பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், எலியா எடுத்துக் கொள்ளப்பட்டான் என்று சொல்லுகிறார்கள். நமக்கு அதை குறித்து ஒன்று தெரியாது. ஆனால் எப்படி இருந்தாலும் அது அப்படித்தானா இல்லையா என்று எனக்கும் தெரியாது. ஆனால் அதை குறித்து ஒன்று பேசாமல் இருப்பது தான் சிறந்த காரியம் என்று நான் சொல்லுவேன். நீங்கள் சும்மா இருங்கள். இன்றைக்கு நம்முடைய பட்டணத்தின் வழியாக வருகிறானாம், ஏதோ தெரு பிரசங்கம் செய்ய போகிறானாம். அப்படி அவன் செய்தால் பள்ளிக்கூடத்திற்கு போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளாகிய நீங்கள் வீதியில் அவனை கண்டால், போதகரே எப்படி இருக்கின்றீர், ஐயா எப்படி இருக்கின்றீர், அல்லது அந்த விதமாக எதையாவது ஒன்று பேசுங்கள் என்று அவர்களிடம் கற்றுக் கொடுத்திருந்தால் எந்த பிள்ளையாவது அப்படி சொல்லி இருக்குமா? வீட்டில் அவர்களுக்கு சொல்லி இருப்பார்கள் என்பதற்கு ஐயமேதுமில்லை. ஆனால் அதற்கு பதிலாக அப்பாவும் அம்மாவும் மேஜையில் உட்கார்ந்து சிரித்துக் கொண்டு, உங்களுக்கு என்ன தெரியும், அந்த உருளும் பரிசுத்தன் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டானா? அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களால் நம்ப முடியுமா? இந்த சிறிய வழுக்கத்தலை பயல் பூசணிக்காய் போன்று வழுக்கத்தலையை வைத்துக் கொண்டு இன்னும் 35 வயது கூட ஆகவில்லை. அவன் இந்த வழியாய் வருகிறானாம், தெரு பிரசங்கம் செய்ய போகிறானாம்.
இது போன்ற அர்த்தமற்ற காரியத்தை நாம் நம்புவோம் என்று எதிர்பார்க்கிறான். அவன் வெறுமனே ஒரு கேலி கூத்தாகத்தான் இருக்கிறான், வேறொன்றும் இல்லை, எவ்வளவுதான். அவன் நம்முடைய சபைக்கு வரமாட்டான். எலியா செய்தது போன்றே இவனும் நம்முடைய சபைக்கு வரமாட்டானாம். ஒரு கால் எலியாவை போன்று ஏதோ மாந்திரிகம் போன்ற ஏமாற்று வித்தை உடையவனாய் இருக்கிறான் என்று இந்த விதமான சம்பாஷணையை அந்த பிள்ளைகள் கேட்டார்கள். அவர்கள் அவனை நம்பவில்லை. ஆகவே வீட்டில் சிறு பிள்ளைகளுக்கும் அந்த விதமாகவே சொல்லப்பட்டிருந்தது. அவர்களுக்கு மட்டும் மரியாதையும் பயபக்தியும் சொல்லப்பட்டிருந்தால் அவர்கள் அந்த தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு முன்பாக போய் அவர்களுக்காக ஒரு ஜெபத்தை கேட்டிருப்பார். ஆனால் அவர்களோ கேலி செய்யவும் சிரிக்கவும் கிண்டல் பண்ணவும் கற்பிக்கப்பட்டிருக்கிறார். இந்திய நாட்களின் பிள்ளைகளை போன்று அவர்களை அநேகர் இன்றைக்கும் தரிபிரசங்களை பார்த்து கேலி செய்கிறார்கள், சுவிசேஷம் பிரசங்கிப்பதை பார்த்து பரியாசம் பண்ணுகிறார்கள். ஆகவே கர்த்தருடைய நாமத்தினாலே எலிசாபுகளை சபித்தார், பிள்ளைகளை நிமித்தமாக அல்ல, அந்த விதமாக தேவனை அவமதிக்கும்படியான விதமாக பிள்ளைகளை வளர்த்தெடுத்த பெற்றோர்களின் நிமித்தமாக 2 பெண் கரடிகள் வந்து அவர்களை 42 பிள்ளைகளை கொன்று போட்டது. இப்பொழுது அதுதான் அவபக்தி. தேவன் மரியாதையை அதிகாரத்துடன் எதிர்பார்க்கிறார். அவருடைய தீர்க்கதரிசி அவர்கள் அவமதித்த போது அவர்கள் தேவனை அவமதித்தார்கள். அவர்கள் நம்பவில்லை என்றால் அதனால் பரவாயில்லை, அவர்கள் தங்கள் வாயை மூடிக்கொண்டு அதை விட்டு விலகி இருக்க வேண்டும். ஆனால் அவர்களோ மதியில்லாத கருத்தை அங்கே தெரிவிக்க வேண்டும். அவர்கள் சொல்லக்கூடாததை அங்கே சொல்லித்தான் ஆக வேண்டும். அவர்களுக்கு என்ன சம்பவித்தது? இப்பொழுது அதற்கு மரியாதை செலுத்திய சிலரை குறித்து நாம் பார்ப்போம். இதே தீர்க்கதரிசியான எலிசாவிடம் சென்ற சூனேமியாலை நாம் எடுத்துக்கொள்வோம். அவள் உண்மையாகவே இஸ்ரவேல் அல்லாதவள். அவள் சூனேமில் இருந்து வந்தவள். ஆனால் அவள் தேவன் பேரில் விசுவாசம் கொண்டவளாய் இருந்தாள். அவள் இந்த மனிதன் பட்டணத்தின் வழியாக செல்வதை கண்டு, அவள் பேசுவதை கேட்டு, அவன் செய்த அடையாளங்களை கண்டிருக்கிறாள். சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது மெய்யோ பொய்யோ அது எனக்கு தெரியாது. அதாவது ஒரு கூட்ட காட்டு நாய்கள் ஒரு பெண்ணை பிடிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தன. இப்பொழுது இது வேத வாக்கியங்களின் படியா இல்லை, வெறுமனே நான் படித்த ஒரு கதையா இருக்கிறது. சுனிமித்தியால் ஒரு மூலையில் நின்று கொண்டிருக்கிறாள். அந்த நாய்கள் அந்த பெண்ணை கொல்ல போவதை அவள் காண்கிறாள். இந்த பரிசுத்தமான மனிதன் பட்டணத்தின் வழியாக பொழுது போகிறான். அவன் தன்னுடைய கோலை தேவனிடத்தில் உயர்த்தி அது போன்ற பிள்ளைகளின் பால் இரக்கம் காட்டும்படி கூவினான். அந்த நாய்கள் அவர்களை விட்டு திரும்பி போய்விட்டன. அது அப்படிதானோ இல்லையோ இருக்க கூடும் போல் இருக்கிறது, எனக்கு தெரியாது. ஆனால் எப்படி இருந்தாலும் அவன் ஒரு பரிசுத்தமான மனிதன் என்று அவள் கண்டாள் என்று வேதம் கூறுகின்றது. ஏதோ சம்பவித்தது என்று அவள் கண்டாள். அவன் என்ன என்பதை அவள் கண்டு தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு பரிசுத்த மனிதன் என்று கண்டு கொண்டாள். எசபேல் செய்ததை போன்று அவனை அவமதிப்பதற்கு பதிலாக அவள் அவனுக்கு மரியாதை செலுத்தினாள். அவள் தன் புருஷனிடத்தில் இப்படி சொன்னாள், நம்மால் இதை செய்வதற்கு வசதி உள்ளவளாய் இருக்கிறோம். இங்கே எங்கேயாவது நாம் அவனுக்காக ஒரு வீட்டை கட்டி கொடுப்போம் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அவன் களைத்து போய் இருக்கின்றபடினாலே நாம் அவனுக்கு இடத்தை கொடுப்போம். நான் அவனை நன்றாய் கவனித்துள்ளேன். அவனுக்கு வயதாகி கொண்டே போகிறது. அவனை நரைத்து போன மயிர் தாடியிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றது. அவனுடைய சின்ன தடியும் அவன் நடக்கும் போது அவனுடைய மெலிந்த கரங்களையும் தசைகள் ஆடுவதை நான் கவனித்திருக்கிறேன். ஒரு ஆட்டுத்தோலை போட்டுக் கொண்டு எண்ணெய் குப்பியை சுமந்து கொண்டு உஷ்ணமான வெப்பத்தில் அவனுடைய உடல் கருகி சிவப்பாகி நடந்து கொண்டு இதோ வருகிறான். இங்கே தங்கி தரிக்கும்படியாக அவனுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவோம் என்று வேண்டிக் கொண்டார். வீடு கட்டும் கான்ட்ராக்டரை கூப்பிட்டு இங்கு ஒரு சிறிய இடத்தை கட்டி அவனை மேலறையில வைப்போம். ஏனென்றால் அவன் ஒரு பரிசுத்த மனிதன் என்று அவனுடைய ஆவியினால் நாங்கள் கண்டு கொண்டேன். அவன் ஒரு தேவ மனிதன். ஓ என்ன ஒரு வித்தியாசம். இப்பொழுது அவளுடைய புருஷனதற்கு சம்மதித்தான். ஒரு கால் அவன், அன்பே நானும் கூட அந்த மனிதனை கவனித்துள்ளேன். அவன் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். நான் அவனை கவனித்திருக்கிறேன். அவனுடைய கிரியைகளை நான் கண்டிருக்கிறேன். அவன் ஒரு பரிசுத்தமுள்ள தேவ மனிதன் என்று நான் அறிவேன். ஆகவே நாம் அதை செய்வோம் என்று கூறியிருக்கலாம். ஆகவே அவர்கள் கான்ட்ராக்டரை அழைத்து அவனுக்கு ஒரு சிறு இடத்தை கட்டி அங்கே தங்கி சுற்றி இளைப்பாறும் போகும்படியாக அங்கே ஒரு கட்டிலை போட்டு கால்களை கழுவ ஒரு இடத்தை உண்டாக்கி தண்ணீர் மற்ற காரியங்களும் அங்கே ஏற்பாடு செய்தால், தீர்க்கதரிசி அங்கே வந்தபோது அவனுக்காக செய்த அந்த ஏற்பாடுகளுக்கு எல்லாம் கண்டபோது அவன் ஆத்துமா மகிழ்ந்தது. அவன் கேயாசிடத்திலே போய் அவளை அழைத்து, நான் அவளுக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் ராஜாவினத்திலே பேச வேண்டுமா, சேனாதிபதியிடத்திலே பேச வேண்டுமா என்று கேளென்றான். அவளோ, என் ஜனத்தின் நடுவில் நான் சுகமாய் குடியிருக்கிறேன், எனக்கு ஒரு குறையுமில்லை என்று சொன்னாள். ஆனால் கேயாசி அவளுக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னான். அவள் புருஷன் முதிர்வையாகிவிட்டான். அவளுக்கு பிள்ளைகளே கிடையாது. நான் யூகித்து பார்க்கிறேன், அவள் ஆசீர்வாதமாய் அவனுக்கு செய்து தந்த கட்டிலின் மேல் தன்னுடைய கை கால்கள் தாடி எல்லாவற்றையும் நன்றாக கழுவி கொண்டு படுத்துக் கொண்டிருப்பதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. அவன் தேவனுடைய தரிசனத்தை கண்டான் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏனென்றால் அவன் தரிசனம் காண்பது வழக்கம். ஆகவே அவன் சொன்னான், போய் அவளை அழைத்து என் முன்பாக வந்து நிற்கும்படி சொல் என்றான். ஓ என்னே, போய் அவளை கூப்பிடு. அவள் தேவனுக்கு மரியாதை செலுத்தினாள். போய் அவளை இங்கு வரும்படியாக சொல் என்றான். அவள் கதவண்டை வந்து நின்ற போது அவள் கர்த்தர் சொல்லுகிறதாவது, அடுத்த வருடம் இதே நேரத்தில்
நீ ஒரு குழந்தையை பெறுவாய் என்றான். அடுத்த வருடம் சரியாக அதே நேரத்திலே அவன் ஒரு குழந்தையை பெற்றான். அதன் பின்னர் சாத்தான் பிள்ளைக்கு ஒரு 12 வயது இருக்கும் போது ஒரு நாள் அவனுடைய தகப்பன் அவனை வயலுக்கு கொண்டு போயிருந்தான். சாத்தான் சொன்னான், நான் அந்த பிள்ளையை ஒடுத்து விடுகிறேன் என்று. ஆகவே அவனுக்கு சூரிய வெப்ப தாக்குதலை சன்ஸ்ட்ரோக் கொடுத்தான். அவனுடைய தாயின் மடியிலே அவன் மரித்து போனான். அது அவளை சோர்ந்து போக பண்ணினதா? இல்லை ஐயா. அவள் சொன்னால், ஒரு கழுதைக்கு சேணம் கட்டி போய்கொண்டே இரு, நிற்காதே, கர்மேல் பர்வதம் வரை போ, மலையின் மேல் போ, ஏனென்றால் அன்றொரு நாள் இவ்வழியாய் அவன் கடந்து போனான் என்று. ஓஹோ, என்னே, அங்கேதான் விஷயம். அதுதான் மரியாதை செலுத்துதல், அதுதான் மரியாதை செலுத்துதல். அவருடைய புருஷன் தேவனுடைய மந்திரிடமா போகின்றாய்? இன்றைக்கு அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்ல, அவன் அங்கே இருக்க மாட்டான் என்றான். அவளோ எல்லாம் நல்லதாய் முடியும், கழுதைக்கு சேணம் கட்டி போகப்படும் என்றால். ஆகவே அவர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் மலையின் மேல் போனார்கள். வயதான எலிசா தன் குகையிலிருந்து வெளியே வந்து நோக்கி பார்த்து, சூரியமித்தியால் வருகிறது போன்று தெரிகிறது, அவள் துக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்றான். அவன் வேலைக்காரனிடம் அவளை எதிர்கொண்டு போய் சந்தி. அவள் இதயத்தில் துக்கம் அடைந்திருக்கிறது, தேவன் அதை குறித்து எனக்கு ஒன்றுமே சொல்லவில்லை. பாருங்கள், தேவன் எல்லாவற்றையும் உங்களிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புரிகின்றதா? ஆக அவருடைய தீர்க்கதரிசியிடத்திலும் கூட எல்லாவற்றையும் சொல்வதில்லை. அவர் வெறுமனே தாம் விரும்புகிறதை செய்கிறார். அவர் தேவன். இப்பொழுது எலிசா இவ்விடத்தில், தேவனே, எலிசா இவ்விதமாய் சொல்லி இருந்தால் அவள் எதற்காக வருகிறாள் என்று நீ ஏன் என்னிடம் சொல்லவில்லை? அதெல்லாவற்றையும் குறித்து நீர் ஏன் எனக்கு சொல்லவில்லை என்று அவன் ஒன்றையை கண்டிருக்க முடியாது. ஆனால் எலிசாவிடம் எப்படியா இருந்தாலும் எல்லாம் சரிதான். அவள் மலையில் மேல் ஏறி வந்து ஒரு கால் இவ்விதமாய் சொல்லி இருப்பாளானால் எப்படி இருந்திருக்கும்? அதாவது, நீ ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொன்னாய், மாய்மாலக்காரனே, நீ ஒரு பரிசுத்த உருளையே என்று பேரொன்றுமில்லை என்று நான் நம்புகிறேன் என்று அக்காரியம் சம்பவித்தே இராது. புரிகின்றதா? நாம் என்ன செய்கிறோம் என்று பார்க்கும்படியாய் தேவன் சில நேரங்களில் நம்மை சோதிப்பார். ஆகவே அதற்கு பதிலாக நேராக அவனை நோக்கி ஓடி போய் அவன் பாதத்தில் வீழ்ந்து தேவனை போன்று அவனை ஆராதித்தாள். காரியம் என்னவென்று அவள் அவனுக்கு தெரியப்படுத்தினார். எலிசாயின் தடியை கொண்டு போய் அந்த பிள்ளையின் மேல் வை என்று சொன்னான். அவன் அப்படி செய்த போது அந்த ஸ்திரீயானவள், கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன், ஓ தேவனுடைய மனுஷனே, நான் உன்னை விடுகிறதில்லை. தேவன் தரிசனத்தை அனுப்ப மாட்டாய், நான் இங்கேதான் இருக்க போகிறேன் என்று சொன்னான். வயதான எலிசா இன்னும் கொஞ்ச நேரம் தரித்திருந்து பின்னர் தன் அறையை கட்டிக்கொண்டு தன்னுடைய தடியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போனான். அந்த மரித்து போன குழந்தையை கிடத்தி இருந்து அறைக்குள்ளாக அவன் போனான். இங்கு பங்கமாக சில முறை அறையில் உலாவினான். ஒரு பயபக்துள்ள ஸ்ரீ நிமித்தமாக, அவனுக்கு மரியாதை செலுத்தின ஒரு ஸ்ரீ நிமித்தமாக, அவனை மதித்த ஒரு மனிதனும், அவனை தேவனுடைய மனுஷன் என்று நம்பின ஒரு மனுஷன், அவன் இங்கும் அங்குமாக மேலே கீழுமாக அவனுக்கு பதிலளிக்க மாட்டாய் நடந்து கொண்டிருந்தான். ஆமேன். பின்னர் அவன் பிள்ளையின் மேல் கூப்பரப்படுத்திக் கொண்டான். பிள்ளை 7 தரம் தும்பினது. அந்த பிள்ளையை தூக்கியதன் தாயினிடத்தில் கொடுத்தான். நடந்து வெளியே போய் குகையை நோக்கி சென்றான். ஏனென்றால் தேவனுடைய மனுஷனை அவள் மதித்தாள். ஆமென். தேவன் மரியாதையை அதிகாரத்துடன் எதிர்பார்க்கிறார். மார்த்தாளை குறித்து என்ன? இயேசுவுக்கு ஒரு நல்ல அருமையான போஜனத்தை கொடுக்க வேண்டும் என்று அவள் எப்படி நினைத்துக் கொண்டிருப்பாள். மரியாளோ தேவனுடைய வார்த்தையை கேட்க விரும்பினாள். ஆகவே அவள் அவரை சுற்றி உட்கார்ந்து அவர் சொல்வதை கேட்பாள். தலையணை உரையெல்லாம் மாற்றப்பட்டிருக்கின்றதா, அல்லது திரைகள் எல்லாம் தூசி நீக்கப்பட்டிருக்கின்றதா, அல்லது சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கின்றதா இல்லையா என்று கவலைப்பட மாட்டாள். இயேசு என்ன சொல்ல போகிறார் என்பதை கேட்பதையே அவள் விரும்பினாள். ஆனால் மார்த்தாளோ அவருக்கு ஒரு நல்ல போஜனத்தை சமைக்க வேண்டும் என்பதையும், நாற்காலியின் மெத்தைகள் மிருதுவா இருக்கின்றதா, ஒழுங்காக வைக்கப்பட்டு இருக்கின்றதா, எல்லாம் சுத்தமாக வைக்கப்பட்டு இருக்கின்றதா என்பதையுமே எப்போதும் விரும்பினாள். மார்த்தாள் தன் சொந்த வழியில் இயேசுவுக்கு சேவை செய்ய விரும்பினாள். மரியாளும் தன் சொந்த வழியில் இயேசுவுக்கு சேவை செய்ய விரும்பினாள். ஆனால் ஒரு நாள் லாசர் வந்தபோது மார்த்தாள் இன்னும் அதிகமான சிரத்தையை காட்டியிருக்க வேண்டும் என்று அநேகர் அவளுக்கு எதிராய் பேசுகின்றனர். ஓ, அப்படி இல்லை, சற்று பொறுங்கள். பாருங்கள், அவளுடைய காட்ட மரியாளுக்கு ஒரு நேரம் வந்தது. அவளுடைய சகோதரனாகிய லாசர் மரித்த போது வந்து ஜெபிக்கும்படியாய் அவள் அவனுக்கு ஆள் அனுப்பி இருந்தாள். அவர் வரவில்லை. அவர் அழைப்பை பொருட்படுத்தவில்லை. அவர் வேறு எங்கேயோ போய்விட்டார். அவள் மறுபடியும் ஆள் அனுப்பினாள். அவர் இன்னமும் அழைப்பை பொருட்படுத்தாதிருந்தார். ஆனால் முடிவில் வந்தபோது அவர் அன்றை நடந்து சென்று இப்படி சொல்லி இருக்கலாம் போன்று தோன்றுகிறது. நீர் ஏன் வரவில்லை? நான் உம்மை அழைத்து அனுப்பிய போது நீ ஏன் வரவில்லை? என் சகோதரன் அங்கே வியாதி படுக்கையில் இருந்தான். நாங்கள் எங்கள் சபையை விட்டு விட்டோம், எங்களுடைய ஸ்தாபனத்தை விட்டு விட்டோம். உம்முடைய செய்தியை பின்பற்றத்தக்கதாக நாங்கள் எல்லாவற்றையும் செய்தோம். ஏனென்றால் நீர் ஒரு தேவனுடைய மனிதன் என்று நாங்கள் விசுவாசித்தோம். ஆனால் எப்படி ஒரு தேவனுடைய மனிதன்? நாங்கள் இருவரும் அனாதைகள், 3 அனாதைகள், அனாதை ஜனங்களாய் இருக்கிறோம். தேவாலயத்துக்கு தேவையான மெல்லிய சித்திரத்தங்கள் ஆடை செய்து விட்டு ஜீவனம் பண்ணி கொண்டிருந்தோம். நாங்கள் அங்கே அங்கத்தினர்களாக இருந்தோம். எங்களுடைய தாயார் தகப்பனாரும் அதில் அங்கத்தினர்கள். நீர் உபதேசிக்க முயன்று கொண்டிருக்கின்ற இந்த காரியங்களை நாங்கள் விசுவாசிக்க முடியாது. எப்படியோ எங்களை அதற்குள்ளாக போகாதபடி ஏமாற்றி விட்டீர். அதாவது நீர் ஒரு தேவனுடைய குமாரன் என்றும் தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு தீர்க்கதரிசி என்றும் சொல்லிக் கொள்ளுகிறீர். உம்மை நாங்கள் எப்படி நம்ப முடியும்? நான் உம்மை அழைத்து அனுப்பிய போது எனக்கு செவி கொடுக்காதபடி
ஒரு மனிதனை நான் எப்படி நம்ப முடியும்? எனக்கு தேவை இருந்த போது, நீர் எனக்கு தேவையா இருந்த போது நான் அனுப்பின செய்தியை பொருட்படுத்தாமல் போய்விட்டேன். நான் மறுபடியும் அழைத்து அனுப்பினேன், அப்பொழுது நீர் பொருட்படுத்தவில்லை. ஏன் அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை நீர் செய்தீர்? அவள் மட்டும் அவ்வாறு செய்திருப்பாளேயானால் இன்றைய கதையை வித்தியாசமாக இருந்திருக்கும். அவள் என்ன செய்தாள்? அவள் இருந்த இடத்திற்கு அவள் ஓடி போய் அவருடைய பாதத்தில் வீழ்ந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அங்கேதான் விஷயம். அவள் என்ன செய்து கொண்டிருந்தாள்? அவள் மரியாதை செலுத்திக் கொண்டிருந்தாள். அவள் தேவனுடைய சமூகத்தில் இருந்தால் அவள் அவருக்கு மரியாதை செலுத்தினாள். அவரை அவருடைய ஆண்டவர் என்று அழைத்தாள். ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் நான் உம்மை அழைத்து அனுப்பினேன் என்றல்ல, அதெல்லாவற்றையும் மறந்தாயிற்று. இப்பொழுது நீர் இங்கே இருக்கிறீர். பாருங்கள், நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான், அவர் உன் சகோதரன் மீண்டும் உயிர்த்தெழுவான் என்றார். அவளோ ஆம் ஆண்டவரே, கடைசி நாளில் அவன் உயிரோடு எழுந்திருப்பான் என்று நான் அறிவேன் என்றார். அவர் சொன்னார், ஆனால் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று. ஆம் ஆண்டவரே, உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, இப்பொழுதும் கூட ஆண்டவரே நீ இதை செய்திருக்க வேண்டும், அதை செய்திருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் இப்பொழுது தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் நமக்கு தந்தருடுவார் என்று சொன்னால் அதுதான் காரியம். நாம் அதே காரியத்தை யாரிடத்திலாகிலும் இன்றிரவு கூறினால் என்ன? ஓ என் சகோதரனே, நீ தேவனிடத்தில் எதை கேட்கின்றாயோ அதை தேவன் உனக்கு தருகிறார். அதே பலனும் வருகிறது. ஆனால் அவர் எவ்வளவு மகத்தானவராக இருந்தாலும் சரி, அவர் தேவனுடைய குமாரன் என்று நாம் அறிவோம். அவள் மட்டும் அதை அவமதித்திருந்தால் அது ஒருபோதும் கிரியை செய்திருக்காது. அது உள்ளத்தில் இருந்து வந்தது. அவள் இப்பொழுது ஆண்டவரே நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் நமக்கு தந்தருள்வாள் என்று சொன்னாள். அதுதான் காரியம், அதுதான் காரியம். அவளுடைய இருதயத்தின் உள்ளிருந்து அவள் அதை விசுவாசித்தாள். அவள் வேட்டையாடவோ அல்லது மீன் பிடிக்கவோ சென்றிருப்பாரையானால் அது அவளுக்கு எந்த வித வித்தியாசத்தையும் கொண்டு வராது. இல்லை, எலிசா வேட்டையாடவோ அல்லது வேறு எந்த வேலையாகவோ போயிருந்தான், ஆனாலும் இந்த சுனேமியாளுக்கு அது ஒரு வித்தியாசத்தையும் கொண்டு வராது. அவள் இன்னமும் அவனை ஒரு தேவனுடைய மனுஷனாக விசுவாசிக்கிறாள். நிச்சயமாக அவன் என்ன செய்திருந்தாலும் அவளுக்கு அவன் இன்னமும் தேவனுடைய மனுஷனாகவே இருந்தான். ஏனென்றால் அவனுடைய ஜீவியத்தில் தேவன் அசைபாடுகின்றதை அவள் கண்டாள். என்ன சம்பவித்திருந்தாலும் மார்த்தாளுக்கு கவலை இல்லை. தேவன் அவளுக்கு செய்ததை அவள் கண்டிருக்கிறாள். அவள் இப்பொழுதும் ஆண்டவரே நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் நமக்கு தந்தருள்வார் என்றார். அங்கே தான் காரியம். அவரும் சகோதரன் உயிர் திறந்திருப்பான் என்றார். ஆகவே அவர் அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார். அவர்கள் கல்லறைக்கு போனார்கள். மரித்து 4 நாட்கள் ஆன பிறகு அவர் லாசருவை கல்லில் இருந்து வெளியே வரும்படி அழைத்தார். ஏனென்றால் அவர் என்னவா இருந்தாரோ அதற்கு லாசருவின் சகோதரி மரியாதையை காண்பித்தார். உங்களால் மனிதனுக்கு மரியாதை கொடுக்க முடியவில்லை என்றாலும் தேவனிடத்தில் அவனுக்கு உள்ள உத்தியோக ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுங்கள். அது முற்றிலும் சரியே. பாருங்கள், அவருக்கு மரியாதை கொடுங்கள். ஒரு ஊழியக்காரன் வருவானேயானால் உங்கள் போதகர் எப்பொழுதும் அவரை மதியுங்கள். சபையார் அவர்களுடைய போதகரை குறித்து பேசுகின்றது நான் கேட்டிருக்கிறேன். எப்படி அவனை குறித்து பேசுகிறார்கள்? குறை கூற, அவனை கேவலப்படுத்துவது. அந்த போதகர் உங்களுக்கு எப்படி எதையாவது செய்ய முடியும்? அவனால் செய்ய முடியாது. நீங்கள் செய்கிறதில்லை. நான் இந்த சபையை சொல்லவே இல்லை, ஆனால் நான் சபைகளில் கண்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் போதகரை நேசிக்க வேண்டும். அவர் ஒரு மாநிலம் தான் என்றும் தேவன் தாமே அவரை அவருடைய போதகராக்கி உள்ளார் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அவர் மேற்பார்வையாளராய் ஆக்கியுள்ளார். அப்படியானால் நீங்கள் அவருக்கு மரியாதை செலுத்தான் ஆக வேண்டும். அந்த போதகன் என்ன செய்த போதிலும் தேவனுடைய ஊழியக்காரன் என்ற முறையில் அவருக்கு உங்கள் இருதயத்தில் மரியாதை செலுத்துவீர்களே, ஆனால் நீங்கள் அதை செய்ததற்காக தேவன் உங்களை மதிப்பார். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று இயேசு சொன்னார். என்னை ஏற்றுக்கொள்ளாதவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்கள், தேவன் உங்களுடைய பிதா என்றவர்கள் சொல்லுகிறார்கள், ஆனால் அவர் சொல்லுகிறார் உங்களுடைய பிதா பிசாசு என்றார். ஆகவே பாருங்கள், நீங்கள் அதற்கு மரியாதை செலுத்தியதை விசுவாசித்து அவரே அது என்று விசுவாசிக்க வேண்டும். ஆம், மார்த்தாள் அதை விசுவாசித்தால் இன்று காலையில் நான் வலியுறுத்தி சொன்ன ஒரு சின்ன காரியம், அதாவது அந்த சிறுபோனிக்கா தேசத்து ஸ்திரீயானவள் இயேசுவிடம் வந்தபோது அவள் எவ்வளவு கடுமையாக அவரால் மறுக்கப்பட்டாள். அவர் அங்கே இருந்தார், ஒரு யூதனாய், அவள் ஒரு புறஜாதியாள். அவள் அவரிடமாய் ஓடி போய் அவரை எப்படி அணுக வேண்டும் என்று அவள் அறியாதிருந்தாள். ஆனால் அவளுக்கு ஒரு தேவை இருந்தது. அவர் தேவனுடைய குமாரன் என்று அவள் அறிந்திருந்தாள். அவள் அதை விசுவாசித்தாள். மற்றவர்களுக்காக அவள் எடுத்த விண்ணப்பத்தை தேவன் பதிலளித்தபடினாலே அவளுக்காக எடுக்கும் விண்ணப்பத்திற்கும் பதிலளிப்பார். அவர் என்ன சொன்னாரோ அது தேவ வார்த்தை என்று அவள் அறிந்திருந்தாள். அவர் கூறிய யூதர்களுக்கு தேவ வார்த்தையாக இருந்தால் அது புறஜாதிகளுக்கும் கூட தேவ வார்த்தை தான். அவர் கூறினது என்னவா இருந்தாலும் சரி. இயேசு அவளுக்கு ஒரு சோதனையை கொடுத்தார். அவள் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்றாள். இப்பொழுது கவனியுங்கள், அப்படி இல்லை. அவள் தாவீதின் குமாரனை என்றால், ஏனெனில் ஜனங்கள் அவரை தாவீதின் குமாரன் என்று அழைக்க அவள் கேட்டிருக்கிறார். இப்பொழுது அவர் அவளுக்கு தாவீதின் குமாரனா இல்லை, அவர் தாவீதின் குமாரனா?
அந்த விதமாக அவரை அணுகுவது ஒரு யூதனுடைய முறைமையாகும். ஏனென்றால் மற்றவர்கள் அப்படி சொல்வதை அவள் கேட்டிருக்கிறாள். அவர்கள் செய்தது போன்று அவள் அவரை அணுக முயற்சித்தாள். ஏனென்றால் அவள் மரியாதை கண்டுகொள்ள முயற்சிக்கிறாள். அவளுடைய மரியாதையை காட்ட அவள் முயற்சிக்கிறாள். அவள் அது போன்று ஒரு பாவனை செய்யவில்லை. அப்படியாக இருந்தால் இயேசுவானவரை அறிந்திருப்பார். அப்படி இல்லை, அவர் அதை அறிந்திருப்பார். ஆக அப்படி அவள் அவரண்டை வந்து, தாவீதின் குமாரனே, என் மகள் மேல் இறங்கும், அவள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொன்னாள். அவர் திரும்பி அவளை பார்த்து, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது எனக்கு நல்லதல்ல என்றார். அது ஒரு சோதனை இல்லையா? அது ஒரு சோதனை தான். அவளுடைய வேண்டுதலை தள்ளினதும் அல்லாமல் அவளை நாய் என்றும் அழைத்தார். அது உண்மைதான். வேதத்தில் மிகவும் கீழ்த்தரமாக சொல்லப்பட்ட மிருகங்களில் நாய் ஒன்று என்று உங்களுக்கு தெரியும். ஆகவே அவர் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது எனக்கு நல்லதல்ல என்றார். அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே என்றாள். ஆண்டவரே. அப்பொழுது அவள் புரிந்து கொண்டாள். அவர் அவளுக்கு ஒன்றும் தாவீதின் குமாரன் அல்ல, ஆனால் அவர் ஆண்டவராய் இருக்கிறார். சொன்னால் மெய்தான் ஆண்டவரே என்று. அது உண்மை. ஆனால் எஜமானின் மேஜையிலிருந்து விடும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். அது பற்றி கொண்டது. அதுதான் காரியம். அதுதான் மரியாதையாயிருக்கு. இயேசு அவள் பக்கமாக திரும்பி, உன் விசுவாசம் பெரியது, இப்பொழுது வீட்டிற்கு போ, நீ விசுவாசித்த வண்ணமாய் உன் மகள் இருக்கின்றதை நீ காணப்போகின்றாய் என்று சொன்னார். அதுதான் காரியம். ஏன்? அது அவள் அணுகின விதம். அவள் மட்டும் அவர் பக்கமாக திரும்பி, அவர் திரும்பி அதை எடுத்து உங்களுக்கு போடுவது எனக்கு நல்லதல்ல என்று சொன்னது வேறு வார்த்தைகளில் கூறினால் அது ஒழுங்காய் இருக்காது என்பதே. உதாரணமாக ஒரு கத்தோலிக்கன் இங்கே வந்து, ஓ சகோதரன் பிரணாம், இங்குள்ள ஜனங்களுக்காக நீர் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களை தேவன் கேட்கிறார் என்று நான் அறிவேன், நீர் எனக்காக விண்ணப்பிப்பீரா என்று கேட் நான் சொல்வேன், இந்த பிள்ளைகளின் நேரத்தை நான் இங்கே எடுத்துக்கொள்வது எனக்கு நல்லதல்ல. பெந்தேகோஸ்துகளுக்கு ஜெபம் செய்யவே நான் இங்கே இருக்கிறேனே அல்லாமல் கத்தோலிக்கர்களாகிய உங்களுக்காக அல்ல என்று சொல்வேன். புரிகின்றதா? அவள் என்ன சொல்லி இருக்க கூடும்? ஓ, அவள் அங்கிருந்து கோபம் கொண்டு விரைந்து சென்றிருப்பாள் என்று யூகிக்கிறேன். புரிகின்றதா? ஆனால் அவளோ திரும்பி, மெய்தான் ஆண்டவரே, அது உண்மைதான் ஆண்டவரே, ஆனால் நாய்க்குட்டிகள் எஜமான் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்ன ஆயத்தமா இருக்கிறது, நாங்களும் ஆயத்தமா இருக்கிறோம் என்று சொன்னார். பாருங்கள், அது சரியாக அவரை அங்கேயே பற்றி கொண்டு அவர் திரும்பி, உன் விசுவாசம் பெரியது என்றார். அப்படியானால் நாம் இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம். பாருங்கள், அது அவளின் அணுகும் முறையை, அவளுடைய மரியாதை, அவருக்கு மரியாதை செலுத்துவதன் மூலமாக அவள் தேவனுக்கு மரியாதை செலுத்தினாள். அப்படியாக ஒரு நேரத்தில் ஒரு ரோமன் இருந்தான். அவன் ஒரு பெரிய மனிதன். அவன் யூதர்களை நேசித்தான். அவனிடம் ஒரு வியாதியாயிருந்த வேலைக்காரன் இருந்தான். இயேசுவிடத்தில் போய் தானே கேட்பது தகுதி இல்லை என்று எண்ணினான். பாருங்கள், நீங்கள் இருக்கின்றதை காட்டிலும் சற்று குறைவாகவே உங்களை எண்ணிக்கொள்ள விரும்புகிறீர்கள். உன்னுடைய பார்வையில் ஒருபோதும் மிஞ்சி எண்ணாதே. புரிகின்றதா? இப்பொழுது நீங்கள் பெரியவர்களாய் இருப்பீர்களாயின் உன்னை பற்றி அதை குறித்து மற்றவர்கள் சொல்லட்டும். புரிகின்றதா? ஆனால் இப்பொழுது நீங்களோ அல்லது இந்த ஸ்திரீயோ, இந்த மனிதன் தான் ஒரு ரோம நூற்றுக்கு அதிபதி என்றும் தன்னிடத்தில் வியாதியாயுள்ள ஒரு வேலைக்காரன் இருக்கிறான் என்று கூறினான். ஆகவே இந்த வியாதியாயுள்ள வேலைக்காரன் சுகமடையும்படியாக அவரை அழைத்து அனுப்பினான். இயேசுவானவர், நான் வந்து அவனை சுகப்படுத்துவேன் என்றார். ஆக அவர் வந்து கொண்டிருக்கும் போது, அவர் வந்து கொண்டிருக்கின்றதை அந்த ரோமன் கண்டான். இப்படி இருக்கலாம் என்று நான் யூகிக்கிறேன். அவன், ஓ என்ன, அந்த பரிசுத்தமானவர் இதோ வருகிறார், அந்த பரிசுத்தமானவர் இதோ வருகிறார். நான் என்ன தகுதியற்ற ஒரு புறஜாதியான், நான் ஒரு ரோம நூற்றுக்கு அதிபதி, நான் ஒரு தளபதி அல்லது ஒரு அதிகாரி, நான் உண்மையாக ஒரு யூதன் அல்ல, அந்த பரிசுத்த மனிதனிடம் எனக்கு ஒரு உரிமையும் கிடையாது என்றான். மரியாதையை பாருங்கள். புரிகின்றதா? அந்த பரிசுத்த தேவனுடைய ஊழியக்காரன் என்னுடைய வீட்டிற்குள் வருவதற்கு எனக்கு ஒரு தகுதியும் என்னிடத்தில் இல்லை என்றான். அவர் கதவண்டை வர கண்டு அவரை அழைத்து, ஆண்டவரே, நீர் என் கூரையின் கீழ் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்றான். ஒரு நூற்றுக்கு அதிபதி ஒரு கால் ஒரு பெரிய மாளிகையில் இருந்திருக்கலாம். நீர் என் கூரையின் கீழ் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம் மண்டையில் நான் வருவதற்கே என்னிடம் எந்த தகுதியும் இல்லை என்று எண்ணுகிறேன். ஆகவே நான் உம்முடைய சொந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாகி யூதரில் சிலரை உம்மிடம் அனுப்பினேன். ஆனால் இங்கே என்னிடம் வியாதியாய் உள்ள வேலைக்காரன் ஒருவன் இருக்கிறான் என்றேன். நான் ஒரு அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவன். நான் இந்த போர் சேவகனை பார்த்து நீ போ என்றால் அவன் போகிறான், இந்த ஒருவனை பார்த்து நீ வா என்றால் அவன் வருகிறான் என்றான். அவன் அங்கே என்ன சொன்னான்? உம்மிடத்தில் எல்லா அதிகாரமும் உள்ளது என்று நான் அறிவேன். இந்த வியாதியிடத்தில் நீ போய் என்று சொல்லலாம், அது போய்விடும். இந்த வியாதியிடத்தில் வா என்று சொல்லலாம், அது வந்துவிடும். புரிகின்றதா? அவன் அடையாளம் கண்டு கொண்டான். இந்த போர் சேவகர்களின் மீது அவனுக்கு இருந்த அதிகாரத்தை போன்று அதே விதமாக இயேசுவானவருக்கும் வியாதியின் மேல் நோயின் மீதும் அதிகாரம் இருந்தது. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே, வார்த்தையை பேசும். அதுதான் காரியம். வார்த்தையை பேசும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இயேசு நின்று சுற்றியுள்ள யூதர்களை திரும்பி பார்த்து, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்றார். அவர், உன் வேலைக்காரனுக்கு எல்லாம் சுகமாய் இருக்கிறது என்று சொன்னார். ஆமென். ஏன்?
அவன் அதற்கு மரியாதை செலுத்தினபடியினாலே அவன் இயேசு கிறிஸ்துவின் மரியாதை செலுத்தினான். அவர் பரலோகத்தின் தேவனாயிருக்கிறார். இப்பொழுது நேரமாகிறது என்று நான் நினைக்கிறேன். இதில் இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த மரியாதை முதலான எல்லா காரியங்களும் அன்றைக்கு இருந்தன. ஆனால் இன்றைக்கு எப்படியோ அது வித்தியாசமாக இருக்கின்றது. தேவனால் இன்றைக்கு ஏதாவது காரியத்தை செய்ய முடியும். ஆனால் ஜனங்கள் அதை பார்த்து கேலியா சிரிப்பார்கள். 40 வருடங்களுக்கு முன்னர் பரிசுத்த ஆவியானவர் முதலாவதாக ஊற்ற துவங்கின நாட்களை காட்டிலும் இன்றைக்கு நாம் வித்தியாசமா இருந்திருப்போம் என்று நான் நம்புகிறேன். ஆனால் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? பிரசங்கிமார்களை சிறையில் அடைத்து அவர்களை பரிசுத்த உருளைகள் என்று அழைத்தனர். அவர்கள் வெளியே போனால் பட்டணங்களில் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க மறுத்தனர். இதுபோன்று எல்லா காரியங்களும் செய்தார்கள். அவர்கள் ரயில் பாதை தண்டவாளத்தில் சோளத்தை உடைத்து ஜீவிப்பதற்காக புசித்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு சபைக்கு இன்னொரு 40 வருடத்தை கடக்க நேர்ந்தது. பாடுகள் எல்லா காரியங்களின் ஊடாகவும் போக வேண்டி இருந்தது. அந்த இடைவெளி நேரத்தில் 2 போர்கள் நடந்தன. பாருங்கள், அவர்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் கொலை செய்தது. ஒருவேளை அப்பொழுது ஏற்றுக்கொண்டிருந்திருப்பார்களே, ஆனால் ஒரு கால நேரத்திற்குள்ளான சபையானது எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கலாம். இப்பொழுது கடைசி நாட்களில் சபையின் மீது தேவன் பரிசுத்த ஆவியை ஊற்ற துவங்கிய போது என்ன சம்பவித்திருக்கும்? 25 வருடங்களுக்கு முன்னர் அவருடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பூமியில் அனுப்ப துவக்கின போது என்ன சம்பவித்திருக்கும்? ஜனங்கள் எல்லாரும் ஒன்றாய் திரண்டு சேர்ந்திருப்பார்களே, ஆனால் என்ன சம்பவித்திருக்கும்? அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களது மாந்திரீகம், மனவசிய தத்துவம், இத்தத்துவத்தின் உதவியை அடுத்தவனுடைய சிந்தையில் உள்ளதை அறிந்து கொள்ளுதல், அவன் இது என்றெல்லாம் கூறினார்கள். எல்லா தேசங்களும் கூட்டாய் ஒன்றாய் சேர்ந்து கொண்டு கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று கூறி இருப்பார்களே, ஆனால் என்னவா இருக்கும்? மெத்தடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பிரெஸ்பிட்டீரியன்கள் மற்றும் யாவரும் இணைந்து ஒன்றாக சேர்ந்து தேவனுக்கு நன்றி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தது இங்கே இருக்கிறது. பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறது. ஏன் தரிசனங்களை காணக்கூடிய ஜனங்கள் இங்கே இருக்கிறார்கள். நமது மத்தியில் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். இங்கே என்ன மகா பெரிய வரங்கள், அந்நிய பாஷையில் பேசுகிறவர்கள், தெய்வீக சுகமளிப்பவர்கள் இருக்கிறார்கள். எல்லா காரியங்களும் இங்கே நம்மேல் ஊற்றப்பட்டு இருக்கின்றது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு தாழ்மையான ஒரு சிறு கூட்டமான பெந்தேகோஸ்துகள் என்று அழைக்கப்படுவதன் மூலமாக இது கொண்டு வரப்பட்டது. நாம் யாவருமாக மீண்டும் வேதத்திற்கு போவோமாக. சகோதரர்களே, நாம் திரும்பி போவோம். நம்முடைய ஸ்தாபனங்கள் எல்லாவற்றையும் உடைத்திருந்து நாம் யாவரும் ஒரே சகோதரராய் இருப்போம் என்று கூறி இருப்பார்களே, ஆனால் என்னவா இருந்திருக்கும்? பெரிய சபைகள் எல்லாமுமாக ஒன்றாய் சேர்ந்து கொண்டிருந்தால் என்ன சம்பவித்திருக்கலாம்? சகோதரனை, இன்றைக்கு நம் நாட்டில் ஒரு ஆஸ்பத்திரி இருந்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திராது. அது சரிதானே? இல்லையா? ஜனங்கள் மத்தியில் அவ்வளவு வல்லமை உள்ள பெரிய வரங்களும் அற்புதங்களும் கிரியை செய்து கொண்டு ஒரு பெரிய மரியாதை இருந்திருக்கும். ஒரு கால் சபையும் கூட தன் வீட்டிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு 1000 வருஷ அரசாட்சியை துவங்கி இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. அவர்கள் அதை அவமதித்தார்கள். அவர்களை பரிசுத்த உருளுபவர் என்று அவர்கள் அழைத்தார்கள். பத்திரிகையாளர்கள் எப்படியெல்லாம் அவதூறாக அசுத்தமாக அவர்களால் எழுதக்கூடுமோ அப்படியெல்லாம் எழுதும்படி காத்துக் கொண்டிருந்தார்கள். எல்லா அசுத்தமான உள்ளூர் பாஷை வார்த்தைகள் அதற்கு பெயர் சூட்டி எல்லாம் அழைத்தார்கள். இன்னும் அதை போன்று காரியங்கள் எல்லாம் செய்தார்கள். சபைகள் அதை மட்டமாய் பேசி கேலி செய்து பரியாசம் பண்ணினர். அவர்களை புறக்கணித்து பட்டணத்திற்குள் வராதபடி தடுத்து எல்லா காரியங்களும் செய்து அவமதித்தனர். அதை குறித்து நான் இன்னும் அதிகமாக சொல்லலாம், ஆனால் நேரமாகிக் கொண்டே இருக்கிறது. இப்பொழுது தயவு கூர்ந்து நாம் பிரண்ணம் கூடாரத்துக்கு வருவோம். தேவன் நம்மீது வரங்களை ஊற்ற துவங்கினார். நாம் அதை காண்கிறோம். இப்பொழுது இந்த நாளின் தேவனுடைய வரம் என்ன? பரிசுத்த ஆவியின் வரமே. அது நமக்குள்ளாக இருக்கின்ற அந்த பரிசுத்த ஆவியே. நாம் அதற்கு மரியாதை செலுத்த வேண்டும். அது யார் மேலெல்லாம் வருகின்றதோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நாம் மதிக்க வேண்டும். தேவனுடைய தெய்வீக வரங்களுக்கு நாம் மதிப்பு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அந்த வரங்களை அனுப்பும் போது அவை எவ்வளவு உண்மையாய் காணப்பட்டாலும் நாம் அதற்கு மரியாதை செலுத்தக்கூடிய நிலை அடைய மாட்டாய். அது நமக்கு ஒரு உதவியும் செய்யாது. யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லலாம், அந்த தீர்க்க தரிசனத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் உனக்கு ஒரு நன்மையும் அது கொண்டு வராது. நீங்கள் அதற்கு பயபக்தி மரியாதையும் காட்டத்தான் வேண்டும். அது தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று நீங்கள் விசுவாசிக்கத்தான் வேண்டும். அது தவறானது நிரூபிக்கப்பட்டாய் அதை விசுவாசியுங்கள். பின்னர் தவறானது நிரூபிக்கப்பட்டால் அப்பொழுது அதை விசுவாசியாமல் இருக்க உங்களுக்கு உரிமை உண்டு. இனி ஒருபோதும் எந்த தொடர்பும் கொள்ளாதே. ஆனால் காலமாய் இது உண்மையானது என்று நிரூபிக்கப்பட்டால் அப்பொழுது அதை விசுவாசியுங்கள். அவர்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொன்ன அந்த நாளிலே வயதான சாமுவேல் சொன்னது போன்று நான் உங்களை ஒரு காரியம் கேட்க விரும்புகிறேன். நான் உங்களிடத்திலிருந்து எப்பொழுதாகிலும் பணத்தை அபகரித்ததுண்டா? ஜீவனத்திற்கென்று எந்தாகிலும் எதையாகிலும் கேட்டிருக்கிறேனா? அல்லது நான் கர்த்தருடைய நாமத்தினால் எதையாவது உங்களிடம் கூறி அது சம்பவியாமல் போனதுண்டா என்று கேட்டான். அவன் உங்களுக்கு ஒரு ராஜாவும் தேவையில்லை, உங்களுடைய ராஜா உங்களுக்கு ஒரு நன்மையும் செய்ய போகிறதில்லை என்று சொன்னான். அவன் அதை அவர்களிடம் சொன்னான். அவன் கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று நான் சொல்லி ஏதாகிலும் சம்பவியாதே போனதுண்டா என்று கேட்டான். அப்போது ஜனங்கள் சாமுவேலை அவமதித்தனர். ஓ, எங்களுக்கு தெரியும் சாமுவேல், அது உண்மைதான். நீர் சொல்லி நிறைவேறாமல் போனது என்று நாங்கள் சொல்லவே முடியாது. இருப்பினும் நாங்கள் இதை இந்த வழியில் செய்யும்படியாய் விரும்புகிறோம். புரிகின்றதா? நீங்கள் அதை செய்யக்கூடாது. நீங்கள் அதை தேவனுடைய வழியில் செய்ய வேண்டும். நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் போது அது ஏதோ பாஸ்டரோடு கை குலுக்குவதல்ல. பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வது என்பது கிறிஸ்துவை உனக்குள் ஏற்றுக்கொள்வதாகும். ஏனென்றால் அவரே அந்த நாளின் தேவனுடைய தூதனாய் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய தூதனாய் இருக்கிறார். நாம் அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும். அவர் வரும்போது கன்னங்களில் கண்ணீர் வழிந்தோடு அழுது கொண்டு கூச்சலிடும் அந்த ஸ்திரியை கவனியுங்கள். கைகள் ஆடிக்கொண்டு நடுங்கிக் கொண்டு அழுது கொண்டிருக்கும் அந்த மனதை நோக்கி பாருங்கள். உங்களுக்கு அது என்னவென்று தெரியுமா?
அது உணர்ச்சியை தங்களுக்குள்ளாகவே உருவாக்கி கொண்ட ஒரு கூட்டம் என்று சொல்லாதே. நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தேவதூதன் சொல்லுகிறீர்கள். நீங்கள் அதற்கு மரியாதை செலுத்தித்தான் ஆக வேண்டும். நினைவிருக்கட்டும், கொஞ்ச காலத்திற்கு முன்னர், சுமார் 12 வருஷங்களுக்கு முன்னர், நான் ஓரேகானில் இருந்தேன். 2 கத்தோலிக்க பெண் நிருபர்கள் என்னிடம் வந்தனர். அவர்கள் கத்தோலிக்கர் நிமித்தம் அல்ல, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. கத்தோலிக்கர்களை விட என்னை பார்த்து கேலி செய்வதற்கு எத்தனையோ அதிகமான பிராட்டஸ்டன்ட்கள் இருக்க கூடுமோ அத்தனை அதிகமான பிராட்டஸ்டன்ட்கள் எனக்கு இருக்கிறார்கள். ஆக இந்த பெண்கள் ஒரு பத்திரிகைக்கு செய்தி திரட்டும்படியாக அங்கே என்னிடம் வந்தார்கள். அவர்கள் அங்கே உள்ளே வந்த மாத்திரத்தில் அவர்களுக்குள் இருக்கும் ஆவியை நான் அறிந்து கொண்டேன். சரி, இப்பொழுது என்ன விதமான குறை கூறுதல் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்றேன். இந்த பெண் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைக்க துவக்கினாள். நான் உடனே என் அறைக்குள் இருக்கும் போது அதை செய்ய வேண்டாம், அதை அப்படியே வையுங்கள் என்றேன். ஆகவே அவள் அங்கே சற்று உட்கார்ந்து கொண்டு என்னை ஏழை இறங்க பார்த்து என்னமோ போன்று பேச ஆரம்பித்தாள். அவள், நாம் உண்மை சில கேள்விகள் கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னாள். நான் சொல்லுங்கள் என்றேன். அவள், நீர் எப்படி இங்கிருக்கின்ற பரிசுத்த உருளைகளோடு தொடர்பு வந்தது உங்களுக்கு? நீங்கள் அவர்களில் ஒருவரா என்று கேட்டாள். நான் அதற்கு, நான் அவர்களில் ஒருவன் தான் என்றேன். அவள், அதை குறித்து ஏதாவது தெய்வீகமாக இருக்கும் என்று சொல்ல பிரயாசிக்கின்றீரா என்றாள். நான், நீ ஒரு கத்தோலிக்கரா இருப்பதனாலே அதை நீ விசுவாசிக்க மாட்டாய் என்று சொன்னேன். அவள், நான் ஒரு கத்தோலிக்கன் என்று உனக்கு எப்படி தெரியும் என்றாள். எனக்கு தெரியும் நீ ஒரு கத்தோலிக்கன் என்று. உன்னுடைய பெயர் என்னவென்றும் பாருங்கள், நீ யார் என்று நான் சொல்லுகிறேன் என்று நான் சொன்னேன். அது அவளை அப்படியே திணறடித்தது. அவள், நீர் என்ன அந்த விதமான ஜனங்கள் பூமியிலும் இருப்பார்கள் பரலோகத்திலும் இருப்பாள் என்று சொல்லுகிறீரா? அப்பேற்பட்டதான ஜனங்களோடு கூட நான் பரலோகத்தில் இருக்க விரும்பவில்லை என்று சொன்னாள். அதற்கு நான், நீங்கள் அதை பற்றி அதிகமாய் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் அந்த விதமான கருத்தினை கொண்டுள்ள மட்டும் எப்படியும் நீங்கள் அங்கே இருக்க போகிறதில்லை. பாருங்கள், அதை குறித்து உங்களுக்கு எந்த கவலையும் இருக்க வேண்டுவதில்லை என்று சொன்னேன். நான் வெறுமனே எழும்பி நின்று நேராக அவளுடைய முகத்தை உற்று நோக்கினேன். சில சகோதரர்கள் அவமையம் அங்கே கட்டிடத்திற்குள் உட்கார்ந்து கொண்டிருந்தனர். எனக்கு ஒன்றும் எரிச்சல் உண்டாகவில்லை. வெறுமனே நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு தெரிவிக்கும்படியாகத்தான் என்றேன். நீங்கள் பத்திரிகையில் எழுதப் போகிறீர்கள், அதற்கான விஷயங்கள் ஏதாவது கிடைக்குமா என்று அறியும்படியாக வந்துள்ளீர்கள். நான் சொன்னதை நீங்கள் ஒருபோதும் எழுத போகிறதில்லை. நீங்கள் அதை உங்கள் சொந்த கதையா எழுத போகிறீர்கள். உங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லுகிறேன், நீங்கள் அவதூறாக எது வேண்டுமானாலும் எழுதுங்கள். ஆனால் நீங்கள் மரிப்பதற்கு முன்னர் என் சத்தம் திரும்பவுமாக உங்கள் செவிகளில் கேட்கும் என்று சொன்னேன். அப்படி சம்பவிக்கையில் என்றால் அப்போது நான் ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் விரும்புகின்ற எதையும் எழுதுங்கள், அது உங்களை பொறுத்தது. நீங்கள் விரும்புவதை போய் எழுதும்படி உங்களுக்கு உரிமை அளிக்கிறேன். ஆனால் நீங்கள் மரிப்பதற்கு முன்னர் என்னுடைய சத்தம் உங்கள் காதுகளில் முழக்கமிடும். அது உங்களுக்கு ஒரு நன்மையும் அப்பொழுது கொண்டு வராது. நீங்கள் போய் உங்கள் விருப்பப்படி என்ன வேண்டுமானாலும் எழுதுங்கள் என்று சொன்னேன். அவள் சற்று நேரம் அங்கே நின்றாள். அவள், சென்ற இரவு கூச்சலிட்டுக் கொண்டிருந்த அந்த முட்டாள்தனமான கூட்டத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொன்னார். நான், அவர்கள் யாவரும் கிறிஸ்தவர்கள் என்றேன். கிறிஸ்தவர்களா? நான், நிச்சயமாக அவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த கிறிஸ்தவர்கள் என்றேன். அவள், அது ஒன்று பரிசுத்த ஆவி இல்லை என்றாள். நான், பரிசுத்த ஆவி என்று எதை அழைப்பீர்கள் என்றேன். அவள், என்ன அதை குறித்து என்ன சொல்ல வேண்டி இருந்தது பாருங்கள். நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று பாருங்கள் என்றேன். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தாரோடு நான் தொடர்பு கொள்ள விரும்பவில்லை என்று அவள் சொன்னாள். அதில் அபாயம் ஏதும் இருக்கின்றதாக நான் நினைக்கவில்லை. அப்படி நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றாலும், ஏனென்றால் நீங்கள் தேவனோடோ அல்லது பரிசுத்தவான்கள் யாரிடத்திலோ தொடர்பு கொண்டிருப்பீர்களே, ஆனால் இந்த விதமாகத்தான் தொடர்பு கொள்வீர்கள் என்று நான் சொன்னேன். அவள், வேத பிரகாரமான பரிசுத்தவான்கள் என்றால் நான் ஆம் என்றேன். உங்களுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னி மரியாள் அப்படித்தான் நீங்கள் அழைக்கிறீர்கள். அவள் உங்களுடைய தேவதை என்று நான் சொன்னேன். தேவன் அவளை பரலோகத்திற்குள் வருவதற்கு அனுமதிக்கும் முன்னர் அவள் போய் பெந்தேகோஸ்து நாளன்று குடிபோதையில் இருக்கின்ற ஒரு பெண்ணை போன்று தேவனுடைய வல்லமையின் கீழ் தடுமாற வேண்டி இருந்தது என்று நான் சொன்னேன். அது ஒரு பொய் என்றால் அவள், ஒரு நிமிடம் அமைதியாயிரு என்று சொல்லி புத்தகத்தை பிரட்டி இங்கே பார் என்றேன். நான், இதோ சரியாக இங்கே இருக்கிறது என்று காட்டினேன். அவள் தன் தலையை திருப்பிக் கொண்டாள். நான் சொன்னேன், உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை வாசிக்க முடியாதபடி அகந்தையாயிருக்கிறீர்கள், புரிகின்றதா? நிச்சயமாக என்று சொன்னேன். அவமரியாதையை பார்த்தீர்களா? மேஜை மேல் இருந்த உன்னுடைய சிகரெட் பாக்கெட்டை எடு. நீங்கள் ஆயத்தமா இருக்கும் போது போய்விடுங்கள் என்று நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் என்ன எழுத வேண்டுமானாலும் எழுதிக் கொள்ளுங்கள். ஆனால் நான் சொல்லுகின்ற இந்த கடைசி வார்த்தைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மரிப்பதற்கு முன்னர் இவைகளை ஞாபகத்திற்கு வரும் என்று கர்த்தருடைய நாமத்தை நான் சொல்கிறேன் என்றேன். அவள் ஒன்றுமே எழுதவில்லை. அது உண்மை. அவள் அப்படியே விட்டுவிட்டாள். அது என்ன அவமரியாதை? கேலி செய்ய முயற்சிப்பது. அவர்கள் என்ன செய்கிறோம் என்று அறியாமலேயே ஏதாவது செய்கிறது. உண்மை. ஆனால் இங்கே கூடாரத்துடன் நீங்கள் யாவரும் இந்த காரியங்கள் யாவற்றையும் அறிந்திருக்க நான் விரும்புகிறேன். ஜனங்கள் மீதில் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட துவக்கின போது, அபிஷேகத்திற்குள்ளாக இருக்கும் போதே ஜனங்கள் மாம்சத்திற்குள் போவதை நான் கண்டிருக்கிறேன். சில சமயங்கள் என்று நான் அறிவேன். காரியங்களில் மிதமிஞ்சி போகிறதை நான் கண்டிருக்கிறேன். ஆனாலும் அதை குறித்து நீங்கள் ஒன்றையும் சொல்லாதிருங்கள். அதற்கு நீங்கள் மரியாதை கொடுங்கள். உங்கள் தலைகளை தாழ்த்துங்கள். ஒரு காலத்தை புரிந்து கொள்ள கூடாதவளா இருக்கலாம், நானும் கூட. ஆனால் எப்படியா இருந்தாலும் அதற்கு மரியாதை கொடுக்க நான் விரும்புகிறேன். இப்பொழுது தேவனுக்கு நான் மரியாதை செலுத்தித்தான் ஆக வேண்டும். தேவன் பரிசுத்த ஆவியை ஊற்றும் பொழுது நான் வெறுமனே நன்றி செலுத்தி, பரலோக பிதாவே உமக்கு நன்றி, உம்முடைய வீட்டிற்கு வர விரும்புகின்ற அந்த எளிய வெளியேற பெற்ற ஆத்மாவிற்கு
நான் செய்து கொண்டிருக்கிறது போன்று நீ ஏதோ காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர் என்று சொல்வேன். இங்குள்ளவர்களை போன்று ஒரு மனிதன், ஒரு முறை ஊழியத்தில் உள்ள ஒரு மனிதன் அவனை குறித்து நான் ஏதோ பேசிவிட்டதாக சொன்னான். நாங்கள் போய் அந்த எல்லா டேப்புகளையும் எடுத்து அவனுக்கு அனுப்பி வைத்தோம். அது சகோதரன் ஏ ஆலன் கைகளிலிருந்து ரத்தம் வருதல் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டதன் அடையாளம் என்று அவர் கூறுவதை குறித்து நான் கேலியாக பேசினேன் என்று அவர் சொன்னார். ரத்தமும் எண்ணெயும் அவர் கைகளிலிருந்தும் நெற்றியிலிருந்தும் வெளிவருதல் நினைக்கிறேன். அதை நான் கேலி செய்து அது பிசாசினால் ஆனது என்று கூறியதாக அவன் கூறினான். நான் டேப்புகளை அனுப்பி வைத்துவிட்டு அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அதில் சகோதரன் ஆலன் அவர்களே என்று எழுதினேன். அவர் ஒரு துண்டு எழுதினார். நீங்கள் அதை வாசித்தீர்கள். அன்புள்ள சகோதரன் பிரணாம் என்று புரிகின்றதா? அதை குறித்து என்னை வந்து பார்த்து பேசுவதற்கு பதிலாக ஒரு கைப்பிரதியை அச்சிட்டு அதை தேசம் முழுவதும் விநியோகித்தார். அவர் அதை செய்தார். ஆனால் நான் இதைத்தான் எழுதினேன். பீனிக்ஸில் நடந்த அந்த நாள் கூட்டங்களின் டேப்புகள் அனைத்தையும் எடுத்து அவருக்கு அனுப்பி வைத்துள்ளேன். அந்த டேப்புகளை லியாவும் மற்றவர்களும் ஒளிப்பதிவு செய்து அனுப்பினார்கள். ஒரே ஒரு முறைதான் உடைய பெயர் அதில் சொல்லப்பட்டுள்ளது. ஜனங்கள் என் மேஜையின் மேல் எழுதி வைத்துள்ளார்கள். அதில் சகோதரன் பிரணாம், சகோதரன் ஆலன் அவர்கள் பட்டணத்தில் வந்து கைகளிலும் முகத்திலும் ரத்தம் வடிவதும் கரத்திலிருந்து எண்ணெய் வருவதுமே பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டதன் ஆரம்ப அடையாளம் என்று சொல்லுகிறார் என்றிருந்தது. நான் சகோதரன் ஆலன் இதை பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டதன் ஆரம்ப அடையாளம் என்று சொல்லுவதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டதற்கு அத்தாட்சியாக கைகளிலும் முகத்திலும் ரத்தம் வடிவதும் கரத்திலிருந்து எண்ணெய் வடிதலும் என்று வேதத்தில் எந்த இடத்திலும் எழுதப்பட்டிருக்கவில்லை என்று நான் சொன்னேன். நான் பரிசுத்த ஆவி என்பது அவர்களுடைய ஜீவியத்தில் இருக்கும் தேவனுடைய வல்லமை என்று சொன்னேன். விசுவாசிக்கவில்லை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். பாருங்கள், என் நாமத்திலான பிசாசுகளை துரத்துவார்கள் என்றெல்லாம் இயேசுவானவர் கூறியிருந்தார். ஆனால் சகோதரன் ஆலன் அவர்களை குறித்து நான் ஒரு காரியம் சொல்வேன். அவர் தேவனுடைய மகா பெரிய ஒரு மனிதன். சகோதரன் ஆலன் பிரசங்கிப்பது போன்று மட்டும் என்னால் பிரசங்கிக்க கூடுமானால் நான் சுகமளிக்கும் கூட்டங்கள் வைக்கவே வேண்டாம், வெறுமனே சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன் என்று சொன்னேன். பின்னர் பாருங்கள், யாரோ ஒருவர் சொன்னதை எடுத்துக்கொண்டு நான் அதை செய்தேன் என்று கைப்பிரதிகள் முதலானவர்கள் அச்சிட்டு அதை விநியோகித்தார். நான் அந்த சகோதரனுடைய உபதேசத்தை ஏற்கவில்லை என்றாலும் நிச்சயமாக அந்த சகோதரன் நான் தூஷிக்க மாட்டேன். அன்றிரவு மினியசோட்டாவில் உள்ள மினியபோலிஸில் நான் அங்கே கார்டன் பீட்டர்சன் அவர்களோடு பெரிய கத்தீட்ரல் ஆலயத்தில் நின்று கொண்டிருந்தேன். சகோதரன் ஏ ஆலன் அவர்களுக்கு எதிராக அந்த புத்தகத்தை எழுதி எதையெல்லாம் சொல்லக்கூடுமோ அதையெல்லாம் அவருக்கு விரோதமாக எழுதின அந்த மனிதனும் அங்கு இருந்தான். அதில் கடிக்கும் பிசாசுகள் என்ற புத்தகத்தை எழுதும் துணிச்சல் இருந்தது என்றும், தன் கைகளில் ஒரு பிசாசு கடித்து அடையாளத்தை உடையவளாய் ஒரு பெண் இருக்கிறாள் என்றும் எழுதப்பட்டிருந்தது என்று கூறியுள்ளான். அது உண்மைதானா இல்லையா என்று நிச்சயமாக தெரியாது. ஏனென்றால் பிசாசு என்பது ஒரு ஆவி, உங்களுக்கு புரிகின்றதா? ஆனால் இந்த பெண் ஒரு மயிர் நிறைந்த பிசாசானது வந்து அவருடைய கைகளையும் முகத்தையும் கடித்தது, அது போன்ற காரியங்கள் எல்லாம் கூறுகின்றார். அதில் இந்த புத்தகத்தை எழுதியவர் சகோதரன் ஏ ஆலன் என்றும் கூறியுள்ளார். அந்த புத்தகத்தை எழுதிய மனிதன் என்னை குறித்து அருமையான ஒரு கட்டுரை எழுதியுள்ளார். அவர் அன்றிரவு அங்கே அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். சகோதரன் பீட்டர்சனும் மற்றவர்களும் அந்த மனிதன் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன் உண்மை புகழ்ந்தும் சகோதரன் ஏ ஆலன் அவர்களை தாக்குவதா குறை கூறியும் எழுதியுள்ளார் என்று சொன்னார்கள். இதுதான் சகோதரன் ஆலன் அவர்கள் சார்பில் பேசத்தக்க நேரம் என்று நான் கருதினேன். ஆகவே நான் அங்கே நடந்து போய் சொன்னேன், இந்த பட்டணத்தில் உள்ள ஒரு மனிதன் எழுதிய கட்டுரையை நான் இன்றைய செய்தித்தாளில் வாசித்துக் கொண்டிருந்தேன் என்று. அந்த மனிதன் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார் என்பதனை அறிந்தவனாய் கூறினேன். அதில் அவர் ஏ ஆலன் அவர்களையும் எல்லாவற்றையும் குறை கூறி எழுதியிருந்தார் என்றேன். என்னை குறித்து அவர் மேன்மையா எழுதியிருந்தார், அதை பாராட்டுகிறேன். அதாவது நான் பண ஆசை இல்லாதவன் என்றும் அது போன்ற காரியங்களையும் மிகவும் அசுசியற்ற சுத்தமான கூட்டம் நடத்துகிறார் என்றும் இப்படியாய் பலவித நல்ல காரியங்கள் எழுதியிருந்தார். அதையெல்லாம் நான் பாராட்டுகிறேன். ஆனால் இந்த பத்திரிகையில் கட்டுரை எழுதின மனிதன் கடிக்கும் பிசாசுகள் என்ற புத்தகத்தை எழுதினவர் யார் என்று ஆராய்ந்து பார்த்து உறுதியாய் அறியாமலேயே சகோதரன் ஏ ஆலன் தான் எழுதியுள்ளார் என்று கூறியுள்ளார். ஏ ஆலன் என்பவர்கள் அந்த புத்தகத்தை எழுதவில்லை. அந்த புத்தகத்தை எழுதிய மனிதனை எனக்கு தெரியும். அந்த மனிதன் அந்த புத்தகத்தை எழுதவே இல்லை. இதை ஆராய்ந்து திட்டவட்டமாய் அறியாமலேயே இப்படி எழுதினபடியால் அவரை பற்றி இவர் எழுதின மற்ற காரியங்களும் கூட உண்மையா இருக்குமா என்ற சந்தேகத்துக்கு உள்ளாகிறது என்று சொன்னேன். சகோதரன் ஆலனின் சார்பில் பேசினேன். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு கால் சகோதரன் ஆலன் தவறாகவே சொல்லி இருப்பாரேயானால் அவர் கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுகின்றபடினாலே நான் நியாயாசனத்தில் அவருடன் இந்த தவறில் நிற்பேனே என்று அவர் செய்து கொண்டிருக்கும் காரியங்களில் குறை கூற மாட்டேன் என்று நான் சொன்னேன். ஆமேன், அது உண்மை. ஆமையா, கர்த்தருடைய நாமத்தை அழைப்பவர் யாராக இருந்தாலும் நான் அவனோடு இருக்கிறேன். அவன் புராட்டஸ்டன்டோ கத்தோலிக்கனோ அல்லது யாராக இருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை. ஒரு கால் அவனுடைய உபதேசங்கள் எனக்கு ஒத்து போகாமல் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் ஊழியன் என்ற முறையில், என் சகோதரன் என்ற முறையில் அவனுக்கு மரியாதை செலுத்த விரும்புகிறேன். புரிகின்றதா? அவன் என்ன செய்தாலும் பரவாயில்லை, நான் பரிசுத்த ஆவிக்கு மரியாதை செலுத்தித்தான் ஆக வேண்டும். முற்றிலும் சரியே. ஆமையா, நாம் அதை செய்து கொண்டிருக்கும் போது அப்பொழுது தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்கள் நமது மத்தியில் ஊற்று துவக்குவார். ஒரு சிறு கூட்டம் 50, 60 அல்லது இன்றிரவு இங்கு
அமர்ந்துள்ளது போன்று ஒரு 75 பேர் கொண்ட ஒரு சிறு கூட்டத்தில் நாம் ஒன்றாக இணைந்து நாம் தேவனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இந்த நாட்களில் அவர் செய்து கொண்டிருக்கிறவைகளுக்கும் ஒரு பயபக்தியான மரியாதையை மட்டும் செலுத்துவோமானால், அவர் நமது மத்தியில் அனுப்பும் ஒவ்வொரு வரத்திற்கும் ஒவ்வொரு உத்தியோக ஸ்தானங்களுக்கும் மரியாதை செலுத்துவோமானால், தேவன் தொடர்ந்து தம்முடைய ஆவியை நம்மேல் ஊற்றுவார். நாமும் எண்ணிக்கையிலும் அதிகமாகி பலுகி பெருகுவோம். நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டாம். நிச்சயமாக தேவனிடத்தில் நமக்கு மரியாதை இருக்க வேண்டும். ஜெபத்திற்காக சிறிது நேரம் நாம் தலைகளை வணங்குவோம். நாம் ஜெபத்துக்கு போவதற்கு முன்பாக இங்குள்ளவர்கள் யாராவது சகோதரன் பிரண்ணாம் நாம் தேவனுக்கு பெரிதான மருதை செலுத்துபவனாய் இருக்கும்படிக்கும், நான் எப்பொழுதும் தேவனுடைய காரியங்களில் அவர் என்னவா இருந்தாலும் தேவனுக்கு எதிராக பேசாதபடி என் வாயை பொத்திக் கொண்டிருக்கும்படியாகவும், தேவன் சபையில் அனுப்புகின்ற ஒவ்வொரு தெய்வீக வரத்திற்கும் என் இருதயத்தில் தேவன் மரியாதை வைக்கும்படியாகவும் எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுபவர்கள் இருக்கிறார்களா என்று அறிய விரும்புகிறேன். உங்கள் கரங்களை உயர்த்தி எனக்காக ஜெபியுங்கள் என்று காட்டுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா கரங்களும் உயர்த்தப்பட்டிருக்கிறது, என்னுடைய கரங்களும் கூட. தேவனே, உமது ஊழியக்காரில் ஒருவனாய் இருக்க எனக்கு உதவி செய்யும். என்னுடைய சகோதரரை நான் மதிக்கவும் என்னுடைய சகோதரரை நான் மதிக்கவும் எனக்கு உதவி செய்யும். கூட்டத்தில் வரும் தேவனுடைய ஒவ்வொரு ஆவியையும், அது அந்நிய பாஷையில் பேசுகிறதா இருந்தாலும், அது வியாக்கியானம் பண்ணுகிறதா இருந்தாலும், அது தீர்க்க தரிசன வரமா இருந்தாலும், பகுத்தறிகின்ற வரங்களா இருந்தாலும், என்னவா இருந்தாலும் சரி, ஓ கர்த்தராக இயேசுவே, அவைகளை அனுப்பும், அவைகளை அனுப்பும். ஓ கர்த்தாவே, நான் உமக்கு நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன் என்று நான் கூறுவேன். பரலோக பிதாவே, நீர் மகத்துவமான தேவன் என்று நாங்கள் அறிவோம், பயங்கரமான தேவன் என்று நாங்கள் அறிவோம். உம்முடைய கோபம் உண்டதானால் உமது கோபாக்கினை மிகவும் பயங்கரமானது என்று நாங்கள் அறிவோம். அது ஒரு பயங்கரமான காரியம். ஏன், தேவ கோபாக்கினை ஒரு நொடியில் உலகத்தை அழித்துவிடும். ஆனால் கர்த்தராக இயேசுவின் ரத்தத்தின் மேல் நீர் கீழே நோக்கி பார்க்கும் போது உம்முடைய கோபம் மாறி போகின்றது. ஓ பிளவுண்ட மலையிலே நீ மறித்துக் கொள்ளும் தேவனாகிய கர்த்தாவே, என்னுடைய ஆத்துமாவை கர்த்தராக இயேசுவின் ரத்தத்தினாலே மூடும். என்னுடைய மட்டுமல்ல கர்த்தாவே, இன்றிரவு இங்கே இருக்கின்ற யாவருடையதும் கர்த்தாவே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வரத்தையும் அவர்கள் விரும்புகின்ற வண்ணமாக எல்லாம் எங்களை பெயரிட்டு அழைத்தாலும் கர்த்தாவே, எங்களை ஒன்றும் செய்யாது. அது எங்களுக்கு ஒரு பொருட்டாய் இருக்க போவதில்லை. நாங்கள் உமக்கு மகத்துவமானவரே, மகத்தான பரிசுத்த ஆவியானவரே மரியாதை செலுத்துவோம். நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் பிதாவே. எங்கள் மத்தியிலே உள்ள சுகமளிக்கும் வரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே உள்ள தீர்க்கதரிசன வரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்நிய பாஷை வரத்திற்காகவும் வியாக்கியான வரத்திற்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ தேவனே, எங்கள் மத்தியிலே வரங்களையும் மகத்தான பரிசுத்த ஆவியின் வரங்களையும் தொடர்ந்து எங்கள் மத்தியில் அனுப்பும்படி வேண்டிக் கொள்கிறோம். எல்லா காரியங்களுக்கும் மேலாக கர்த்தாவே, மகத்தான எல்லாவற்றுக்கும் போதுமான வரமாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக எங்கள் உள்ளத்தில் பெரிதான பாராட்டத்தில் உடையவர்களாயிருக்கிறோம். அவருடைய இரக்கத்திற்காகவும் அவருடைய கிருபைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எஞ்சியுள்ள சிறிய காரியங்கள் அனைத்தையும் அவருடைய எங்கள் நிமித்தமான பாடுகளாலும் கல்வாரி நத்த வெள்ளத்தினாலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அவருக்கு சந்தோஷமாய் செவி கொடுத்த சாதாரண ஜனங்களை அவர் பரிசுத்தமாக்குகிறார். கர்த்தாவே, சாதாரண ஜனங்கள் வருவது குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். வேதத்தில் பரிசுத்த லூக்காவின் புத்தகத்தில் சாதாரண ஜனங்கள் சந்தோஷத்தோடு அவருக்கு செவி கொடுத்தார்கள் என்று எழுதியிருக்க வாசிக்கின்றோம். இன்றைக்கு அவர்கள் அது சாதாரண ஜனங்கள் தானே என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தாவே, அன்றைக்கு நீர் மாமிசத்தில் இருந்த போது அந்த கூட்டம் தான் உமக்கு செவி கொடுத்தது. சாதாரண ஜனங்கள் சந்தோஷத்தோடு அவருக்கு செவி கொடுத்தார்கள். இருமா பிள்ளைகளும் ஐஸ்வர்யவான்களும் இவர்களில் அநேகர் உமக்கு செவி கொடுக்க மறுத்தனர். ராஜாக்களும் சக்கரவர்த்திகளும் அந்த நாளின் ஆசாரியர்களும் உமக்கு செவி கொடுக்கவில்லை. ஆனால் சாதாரண ஜனங்கள் சந்தோஷமாய் உமை ஏற்றுக்கொண்டார்கள். பிதாவை, இன்றிரவு நாங்கள் சாதாரண ஜனங்களாய் இருக்கிறோம். நாங்கள் உமை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிறோம். அது ஒரு அற்புதமான காரியம் என்று எண்ணிக்கொண்டு களி கூர்ந்து கொண்டு திரும்பி வந்தார்கள். ஏனென்றால் உமது நாமத்தின் நிமித்தம் வந்த நிந்தையை அவர்களால் சுமக்க முடிந்தபடினாலே அவர்கள் களி கூர்ந்தது போன்று நாங்களும் சந்தோஷமாய் இருக்கிறோம். அப்போது மற்றவர்கள் அவர்களை நிந்தித்து பலவிதமா அவர்களை பேசின போது அவர்கள் மிகவும் சந்தோஷமாய் இருந்தார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக துன்பப்படுவதை அவர்களுக்கு ஒரு ஸ்லாக்கியமாய் இருந்தது. பிதாவே, தேவனே, அந்த நாட்களின் அப்போஸ்தலரோடு நாங்கள் சேர்ந்து கொண்டு நாங்கள் சந்தோஷமாய் இருக்கிறோம் என்று கூறுகிறோம். அந்த நாட்களின் பரிசுத்த பவுல் அகிரிப்பாவுக்கு முன்பாக நின்றது போன்று இன்றிரவு நான் நிற்கிறேன். இவர்கள் மதவேதம் பைத்தியம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே எங்கள் முன்னோர்களின் தேவனுக்கு ஆராதனை செய்து வருகிறேன் என்று அவன் சொன்னான். அவன், அகிரிப்பா ராஜாவே, நான் ஒன்று பைத்தியக்காரன் அல்ல என்று சொன்னான். பின்னர் அவன் முடிவிலே ஒரு கட்டத்துக்குள்ளாகி, நான் கிறிஸ்துவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்று சொல்லும்படி ஆயிற்று. அதற்கு பவுல், இந்த கட்டுகள் தவிர நீர் முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஓ தேவனே, என்ன ஒரு அன்பு பவுலிடம் இருந்தது. அவருடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக அவனே சபிக்கப்பட்டவன் ஆக வேண்டும் என்று விரும்புக கூறுகிறான். ஓ பிதாவே, தேவனே, அந்த விதமான ஒருவரில் ஒருவர் இருக்கத்தக்கதான அன்பு எங்களுக்கு தாரும். அந்த மறிக்க முடியாத அன்பை, அந்த கண்ணியத்தை, ஒருவருக்கொருவர் மரியாதையை தாரும். ஒருவருக்கொருவர் குற்றங்களை காணாத அளவுள்ள கிறிஸ்தவர்களாய் இருக்கும்படி செய்யும். காணாதபடி, ஏனென்றால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன் அவன் ஒரு தவறு செய்யக்கூடும். ஓ பிதாவே, அந்த கூட்டத்தை நாங்கள் காணாதபடி செய்யும். அவன் ஒரு அருமையான சகோதரன். பிசாசு அவனை ஏதோ கண்ணிக்குள் சிக்க வைத்திருக்க கூடும் என்பதை அறிந்தவர்களாய் அதை காணாதபடி செய்யும். ஆனால் அப்படி அவன் செய்வானே ஆனால் கர்த்தாவே, அந்த கட்டத்திலிருந்து வெளிவர
அவனுக்கோ அவளுக்கோ நீ உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதாவது காணாமற் போன ஆட்டின் பின்னே போய் அந்த மந்தையில் கொண்டு வரும்படியான அன்பை எங்கள் இருதயத்தில் கொண்டிருக்க உதவி செய்யும். அதை அழியும் கர்த்தாவே. எங்களுக்கு விரோதமாய் குற்றம் சொல்லுகிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். அதை அழியும் கர்த்தாவே. எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே. ஆமேன். உமக்கு நன்றி கர்த்தாவே. உமக்கு நன்றி பிதாவே. ஓ பரிசுத்தமானவரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பிதாவே, நீர் எவ்வளவு மகிமை பொருந்தினவராய் இருக்கிறீர். உமக்கு நாங்கள் எப்படியாய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் சமூகத்தை உணர்வதும் அவர் மனித உதடுகளின் மூலமாக பேசி அவர் இன்னமும் தேவனாய் இருக்கிறார் என்றும் எங்கள் மத்தியில் இருக்கிறார் என்றும் உறுதிப்படுத்துகின்றதும் எங்களுக்கு என்ன ஒரு ஆறுதலாய் இருக்கின்றது. இதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. எங்களோடு தொடர்ந்து இரும் கர்த்தாவே. நாங்களுடைய ஜனங்களாக இருக்கும்படி எங்களை பொறுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம். ஆமேன். ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பது அற்புதமாய் இல்லையா? தேவனை அறிந்திருப்பதும் அவருடைய சமூகத்தை அறிந்திருப்பதும் அற்புதமாய் இல்லையா? இரண்டாம் முறையாகவும் கூட அவர் எப்படி இதை செய்தார் என்பதை இன்றைய தினத்தில் இப்பொழுது அதை சிந்தித்து பார்த்தால் எப்படி இருக்கிறது? அவர் முன்னர் செய்தது போன்றே அந்த ஒளியில் வந்து அவர் இந்த சகோதரத்தில் இன்று பேசினார். அவர்கள் செய்தியை விசுவாசித்தபடினாலே அவர்களிடம் அவர் பேசினார். அவர் மகிமை புரிந்தவராய் இருக்கிறார். அவர் அப்படி இல்லையா? நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? எத்தனை பேர் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவரை நேசிக்கிறீர்கள்? அவர் அற்புதமானவர். இப்பொழுது நாம் யாவரும் எழும்பி நின்று நாம் யாவரும் விரும்புகின்ற அந்த பழைய பாடலை நாம் பாடுவோம். ஓ, அவர் அற்புதமானவர் அல்லவா? அற்புதமானவர். இப்பொழுது புதன்கிழமை இரவு ஆராதனை நினைவில் வையுங்கள். அடுத்து கர்த்தருக்கு சித்தமானால் மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் இங்கே இருப்பேன். இந்த வாரம் முழுவதுமாக எங்களுக்காக ஜெபியுங்கள். இப்பொழுது நாம் ஜெபத்திற்காக தலை வணங்குவோம். நம்முடைய போதகராகிய சகோதரர் நெவில் அவர்களை அவர் உங்களுக்கு கொடுக்கும் கடைசி வார்த்தையை உங்களுக்கு முன்பாக கொடுக்கும்படியாக முன் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன்.